அப்போகலிப்சிஸ் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். சௌரன் சுஜீந்திரன் எங்களுக்கு அதை வாசிப்பார். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் சென்ற முறை இந்த 4வது முத்திரையை கிறிஸ்து உடைத்த பொழுது அங்க 4வது ஜீவன் வா என்று சொல்ற அந்த சத்தத்தினூடாக கிறிஸ்துக்கு பின் 54ஆம் ஆண்டுல இருந்து 68ஆம் ஆண்டு வரைக்கும் ஆண்ட நீரோ சீசர் அடுத்ததாக ஆட்சிக்கு வர்றதை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். இதுல அந்த நீரோ சீசருடைய விவரத்தை எங்களுக்கு 8ஆம் வசனத்தில் கிறிஸ்து அப்போஸ்தலன் யோவானுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆகையால் அவர் அந்த விவரத்தை சபைக்கு எழுதேக்க அந்த 7 சபையிலும் இருந்த ஆக்களுக்கு தெரிஞ்சது விளங்கினது இது யாரை பற்றி கதைக்கிறேன். அப்ப அதை நாங்களும் விளங்கிக் கொள்றதுக்கு நாங்கள் கிறிஸ்து எங்களுக்கு அரசு சம்பந்தப்படுற விடயங்களை குறிப்பாக அவள் அடையாளம் காண்றதுக்கு நாணயத்துல எங்களுக்கு ஒரு முக்கியமான வழிகாட்டலாக அதை சொன்னதால நாங்களும் அதே மெத்தடை நாங்கள் பயன்படுத்தி நீரோ சீசாருடைய காசை நாம செக் பண்ணிக்கல ஆராய்க்கல எங்களுக்கு தெரியுது. அதுல முதலாவது நாங்கள் பார்த்துறாங்க அது ஒரு பச்சை குதிரை. அதில் அது பச்சை நிறமுள்ள ஒரு குதிரை தான் என்றதுக்கு நாங்கள் வேதத்தில் ஏனைய 3 இடங்களில் இந்த இடத்துல மங்கிரண்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிற கிரீக் வேர்ட் குளோரோஸ் அது மற்ற இடங்கள் எல்லாம் பச்சை என்று டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் பச்சை என்று இல்லாம அது மங்கின இங்கிலீஷ்ல பேல் பேல் கால என்றது அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறார். அதில் அதுக்கான ஏன் அவங்க அப்படி மற்ற இடமெல்லாம் பச்சை என்று போட்டு இதுல மட்டும் அதை ஒரு மங்கின என்று போட்டிருக்க கூடும் என்றதுக்கான ஒரு காரணத்தை நாங்கள் யோசிச்சா அது பச்சை கலர்ல இயல்பாக குதிரை இல்லை. அதனால டிரான்ஸ்லேட்டர்ஸ் இயல்பாக என்னென்ன குதிரை அப்படி இருக்கும் என்று யோசிச்சு அவர்கள் பச்சை என்று சொல்லாம மங்கில என்று அது மாத்தி இருக்கிறேன் என்று நாங்கள் ஊகிக்கிறோம். மற்றபடி வேற வழி நியாயமா நன்மையா யோசிக்க எங்களுக்கு வேற வழி இல்லை. அல்லது பச்சைப்படியை சொல்லணும்னா அவங்க பிள்ளையா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறோம். நாங்கள் அதை பிள்ளையாக டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லாம அவர்கள் ஜதார்த்தத்தில் அது இருக்கக்கூடிய விதமா அதை யோசிச்சிருக்கிறோம் என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் அது பச்சை என்றதை போட்டா இருக்கிறது எப்பயுமே சரியாக இருக்கும். அத ஜதார்த்தத்துக்கு முரண் போல தோன்றாலும் அதனுடைய சரியான விளக்கத்தை சூழமைகளை கடவுள் வெளிப்படுத்தல நாங்கள் அதை விளங்கிக் கொள்றது எப்பயுமே பொருத்தம். ஆகிய டிரான்ஸ்லேஷன்கள்ல நாமல் என்ன விளங்குறோம் என்றது இல்ல. பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கல செய்ய வேண்டிய வேலை. மாறாக கடவுள் அதை பயன்படுத்திக்கல கிரீக்ல ஹீப்ரூவில் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காலப்பகுதியில் அதுக்கு என்ன அர்த்தமோ அதை அப்படியே போடுறதான் சரி. நமக்கு அது நம்ம காலத்துல அதனுடைய அர்த்தத்துக்கு அதை மாற்றாம இருக்கிறது மிகவும் முக்கியம். அதெல்லாம் நாங்கள் அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன்களை சரியான கவனமா இருக்க வேணும்னு நாம ஏற்கனவே பல தடவை நாம படிச்சிருக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற இந்த பைபிள் இந்த இந்தியன் பழைய மொழிபெயர்ப்பு இருக்கிற தமிழ் பைபிள்களுக்குள்ள
இருக்கிற தமிழ் மொழிபெயர்ப்புகளை சிறந்ததா இருக்குது அல்ல, இருக்கிற தமிழுக்குள்ள சிறந்தது. ஏற்கனவே வந்திருக்கிற அந்த பொது மொழிபெயர்ப்பு, மற்றது புது மொழிபெயர்ப்பு, இப்படி பல தமிழ் மொழிபெயர்ப்புகள் இருக்குது. ஈவன் ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய தமிழ் பைபிள் முந்தி இருந்த தமிழ் மொழிபெயர்ப்பு, அதுகளெல்லாம் மூல மொழியில பரிசுத்தாவியானவர் என்ன சொல்லி சொன்னாரோ அதை அவர்கள் விட்டு போட்டு தங்களுக்கு விளங்கி கொண்டதை அதுக்கு பொருத்தமா அவங்க போட தொடங்கிச்சினம். அதுல அது நாம சொல்றது பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு அப்ப கையில இல்ல பேசிக்கா. அப்ப நாம கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையால நாம பிழைப்போமே தவிர கர்த்தட்ட வாயிலிருந்து புறப்பட்டதை விளங்கி கொண்ட மனுஷர் தங்கட விளக்கத்தை எழுதினதால நாம வாழையேலாது. அப்ப இதால நாங்கள் டிரான்ஸ்லேஷன், பைபிள் டிரான்ஸ்லேஷன் நாமளோட சூஸ் பண்ணிக்கல எது நல்ல மொழிபெயர்ப்பு வாய்கள் நாம கேட்க வேண்டியது கடவுளோட வாயிலிருந்து வந்த வார்த்தை அப்படியே எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா, அத இருந்தா கால். மற்றபடி அதுக்கு என்ன விளக்கம் எப்படி என்று எங்களுக்கு தெரியாதையும் பரவாயில்லை. ஏன்னா எங்களுக்கு விளங்கி கொள்ளுறது அது கர்த்தர் தந்த கிருபையால அதுக்கான வெளிச்சங்களை தரட்டும். அதுக்காக நாம நமக்கு இப்ப விளங்குறதுக்கு ஏற்ற மாதிரி பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு கூடாது என்றதை நாம அதெல்லாம் நாங்கள் பொது மொழிபெயர்ப்ப ஸ்கூல்கள்ல அதெல்லாம் படிப்புக்கிறோம். ஆனா நாங்கள் அது பைபிள் இல்லைன்னு சொல்றோம், அது பிழை. அது கடவுளோட வார்த்தை, அதுல அவற்றை வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அதுல இல்ல. அதுல மனுஷற்ற விளக்க வார்த்தைகள் நிறைய இருக்குது. அதனால அது ஒரு விதத்துல கலப்படம் அடல்ட்ரி அல்ல, அது ஒரு விபச்சாரம். பேசிக்கா கடவுளோட வார்த்தையும் மனுஷற்ற சிந்தனைகளையும் கலந்தது. அதனால நாங்கள் சரியான கவனமா இருக்க வேண்டும் என்று சொன்னோம். ஈவன் ஸ்கூல்ல அதை அவர் பயன்படுத்தியக்குள்ள கூட அந்த டிரான்ஸ்லேஷன் அவசரம் இல்ல, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் மொழியினுடைய அது இருக்கிறது நல்ல அந்த வடமொழி சொல்லுகள், சமஸ்கிருத சொல்லுகள் கலக்காம தமிழாலே இருக்கிறது நல்லமென்று எடுக்கிற அவரோட நோக்கம் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனா கடவுளோட வார்த்தையா அப்படியே தமிழ்ல போட்டா எங்களுக்கு நாங்கள் சமஸ்கிருதம் கலந்திருந்தாலும் பரவாயில்லைன்னு நாங்கள் சொல்ல வரையில தமிழ்ல தூய தமிழ்ல இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்காக கடவுளோட வார்த்தையில அதெல்லாம் கொண்டு வந்து போடக்கூடாது. அப்ப அது தூய தமிழ்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்றபடியா நாங்கள் தமிழராக கடவுளங்களை படைச்சு அந்த இனத்துல வச்சிருக்கிறபடியால நாம அந்த மொழிபெயர்ப்புல நம்மளுடைய இந்த பழைய மொழிபெயர்ப்புக்கு ஒத்து வரக்கூடிய விதத்தில் அது இருக்கும்னா அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகளை பாடமாக்குறது எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. மாறாக இதுல இருக்கத்தான் பாடமாக்கணும் என்றது இதுல நமக்கு சமஸ்கிருத சொல்லுகள் எல்லாம் கலந்து இருக்குது. ஆகையால எங்களுக்கு நம்ம ஸ்கூல்ல மெனன வசனம் கேட்பினோம். அப்ப மெனன வசனம் எழுதிக்கல சில டீச்சர்மே இப்ப அந்த பைபிள் தான் பயன்படுத்துறபடியால அதுல இருக்கிற மாதிரி வராட்டி அவர்கள் பிழை போடுவாங்க. அப்ப நாங்கள் அநியாயமாக மார்க்ஸ்களை இழக்க வேண்டி வருது பிள்ளைகள் அநியாயம். அப்ப அதனால நாங்கள் எங்களுக்கு அதுல இருக்கிற சொல்லுலையும் இங்க இருக்கிறதையும் நமக்கு ஒப்பிட்டு பார்த்து ஒத்த கருத்து சொல்ல மட்டும் இருந்துச்சுன்னா அதுல இருக்கிறதையும் பிள்ளைகளை பாடமாக சொல்லலாம். எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அதுல இருக்கிற சொல்லும் இதுல இருக்கிற சொல்லும் வேற வேறதாவது ஒத்த கருத்தை இல்லைன்னா நாங்கள் இதுல இருக்கிறதான் பாடமாக சொல்றோம். அப்படி அதுக்கு ஏதாவது மார்க்ஸ் காட்டிக்கலாம் அந்த சொல்லி நிமித்தம் பிளவோட்டு இருந்தா அத பெற்றாராக நாங்கள் போய் அந்த டீச்சரோட கதைக்க வேணும். அவங்களுக்கு பைபிள் தெரியாது என்று சொல்லி அத பிள்ளைகளுக்காக நாம போய் சத்தியத்துக்காக போராடுறது. இதான் அந்த ஒரு விசி ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடுறது. அப்ப ஒரு விசி ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் நேரடியா கிறிஸ்தவத்தை தாக்குற மாதிரி இல்லாம கிறிஸ்தவத்தோட போர்வையில வசனத்தை மெலன வசனம் என்று பாடமாக்க வைக்கிறதுனூடாக நாம போரிட வேண்டி இருக்கும். என்னடா பிள்ளைகளுக்கு பிள்ளையான வசனங்களை பாடமா ஆகல நான் இந்த பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு மெலன வசனங்கள் இருக்கிறதுல ஏற்கனவே அது பெற்றாட்ட வேலை உண்மையில பேசிக்காது. என்ன அவங்க சின்னங்களுக்கு தெரியும். நம்மட பைபிளில் அதை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்தது சொல்லிருந்தா நம்மட பைபிளுக்கு அந்த சொல்லுகளை அப்படியே சேர்த்து அப்ப எழுத வைக்கிறேன் நான். என்னடா அதை பாடமாக்கி கொண்டு போட்டு பிரச்சனை. இப்ப ஆண்டவர் என் மெய்ப்பரா இருக்கிறார் என்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை.
கத்தர் என்று சொன்னா ஆண்டவர் தான். அப்ப ஒத்து சொல்லு அயல ஆண்டவர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னை பசும்புல் தரையில் எங்களுக்கு அது பச்சை புல் என்றதுல வந்தாலும் பசும்புல் என்று வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்ல கோலும் தடியும் தேற்றும் என்றதுல எங்களுக்கு கோலுக்கு பதிலா அவர்கள் அந்த கோலும் தடியும் என்ற 2 விஷயம் வரணும் கட்டாயம். அப்ப சில வழியில் அதுல ஒரு சொல்லுத்தான் வருகிறேன்னா நாங்க சொல்றோம் அது இருக்கிற அந்த கோலும் தடியையும் சேர்த்து பாடமாக்கணும் என்ன சொன்னா அதன் ஒரிஜினல்ல இருக்கிற விஷயங்கள். அப்ப இவர்கள் அப்ப இது பெற்றாரு பிள்ளை வளர்ப்புல சரியான ஒரு முக்கியமான விஷயங்கள். இது இல்லாம பிள்ளைகளுக்கு நஞ்சுகளை நைஸாக ஏத்துற வேலைகள் பிள்ளைகளை 1ஆம் ஆண்டுல இருந்து அதுல கடைசியில கிறிஸ்டியன் ஸ்கூல் சொல்லியே கிறிஸ்தவத்தையே பேய் இப்படி கலப்படமாக்கி பைபிளை எங்களோட பிள்ளைகளுக்கு ஏத்த பாக்கு பல வசனங்கள் திருத்தினான். அது பிள்ளைன்னு சொல்லி தெளிவாக நீ வந்தா இப்படிதான் எழுது அதை பிள்ளை ஓட்ட நான் வெறும் கதைக்கிறதுக்கு அதுல நாம சரியான கவனமா இருக்கணும். அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்றது ஈஸியான வேலை இல்லை என்றதே நாங்கள் ஒத்துக்கொள்ளுறோம். அதுக்காக ஏற்கனவே கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிற நல்ல சிறந்த டிரான்ஸ்லேஷனே பிழையாக்குற மாதிரி நமக்கு வேண்டாம். அது கடவுளோட வார்த்தைக்கும் அந்த தேவனுடைய மனுஷருடைய பாடுகளுக்கு நாம திட்டங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். சோ அதை நாங்கள் கவனிச்சோம்னா இதுல மங்கின நிறம் அது கிரீன் அது பச்சை நிறம் உள்ள ஒரு குதிரையை கண்டேன். அப்ப முதலாவது வெள்ளை நிற குதிரை, 2வது சிவப்பு நிற குதிரை, 3வது கருப்பு நிற குதிரை, 4வது பச்சை நிற குதிரை. இப்ப பச்சை நிறம் என்னட்டப்பா அவர் பச்சை கலர் அடிச்சு விட்டார் அந்த கோயினில் என்று நம்ம பிள்ளைகள் கேட்டு வைக்கிறோம் வந்து அப்ப பச்சை கலரா பின்னுக்கு அடிச்சு விட்டுருக்காரு. நான் அப்ப உண்மையில பச்சை கலர் அடிக்கல அந்த கோயின் அடிச்சது வெள்ளியாத்தான், ஆனா அது பச்சை ஆச்சு. அப்ப அதாவது நாம எலிமெண்ட்ஸ் எல்லாம் நிலத்திலிருந்து எடுக்கிற சில செப்பு அந்த இரும்பு அலுமினியம் இப்படி நிறைய தங்கம் இப்படி பல மூலகங்கள் இருக்குது ஆண்டர் படைச்ச பூமியில. அப்ப அதுல இருந்து செய்யறதுல தங்கமும் தங்க காசு பிறகு வெள்ளி காசு இந்த 2 தான் பொதுவாக முன்னோர்கள் பயன்படுத்தின காசு, தங்கமும் வெள்ளியும். அது ஆபிரகாமோட காலத்திலேயும் எங்களுக்கு தெரியும் வெள்ளி தான் காசு, வெள்ளியை தான் நிறுத்து கொடுக்கிறது காசு. அது எந்த ஒரு கலப்பும் இருக்க கூடாது. அதுகள்ல தங்கம் என்ன தங்கம், வெள்ளி என்ன வெள்ளி. ஆனா முதலாவது அரசுல அந்த வெள்ளியில கலப்படம் செய்த அரசு ஆள் நீரோ அரசன், அது ரோம பேரரசுல வரலாற்றிலே முதல் தடவை காசுல கள்ளக்காசு அடிச்சார். பேசிக்கா அதைத்தான் நாம சொல்றோம் கள்ளக்காசு. அப்ப வெள்ளியினுடைய வெள்ளியா வச்சிருக்காம ஆட்களுக்கு வெள்ளி மாதிரி அதை நடிச்சு காட்டி போலியாக்கி அதை சொல்றது போலி காசுகள். அப்ப அதுல அவர் குப்ரம் அதை செப்பு சேர்த்து இருக்கிற கொஞ்சத்தை, ஆனா வெயிட்டை நிறுத்து பார்த்தா ஒரே அளவு வெயிட்டா தான் இருக்கு. ஆனா காலம் போக போக செப்பு கலந்த வெள்ளிகள் அது வெள்ள பிறகு அப்படி அந்த செப்பு அதை பச்சையாக்க தொடங்கும், கிரீன் கலரா. அது 2 மூலகங்களும் தாக்கம் அடையக்கல, அது காலப்போக்கில் அது கிரீன் கலரா. அதனால அப்படி காசுல போலி காசு அடிச்ச கொள்கையை கொண்டிருந்த மனுஷன் தான் இந்த நீரும். அப்ப அதனாலதான் காசுகள் எல்லாம் கடைசியில அவற்ற ஆட்சியில அவர் அடிச்ச காசுகள் பச்சை கலரா வந்தது. அப்ப பச்சை பெயிண்ட் ஒரு அடிக்கையில மாறாக பச்சை கலராயே அது மாறினதை நாங்கள் சொன்னாங்க. அதை நாம ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டும். சோ அதுல இருந்து நாம படிச்ச நாங்கள் மக்களுக்கு அரசாங்கமே போலி பொருளாதாரம், போலி நிற, போலித்தனமான பெறுமதிகளை பழக்க தொடங்கி இருக்குது. அது போலி பெறுமதி பேசிக்க. இப்ப அதை நாங்களும் அது தெரியாமலே பின்பற்றி கொண்டிருக்கிறோம். 5000 ரூபாய் தாள், 2000 ரூபாய் தாள், 2000 ரூபாய்க்கும் அந்த தாளுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த பேப்பரோட பெறுமதி வெறும் 5 இருக்கு, 5 ரூபாயா இருக்கும். ஆனா பிரிண்டிங் சார்ஜஸ் எல்லாம் பார்த்தா 5 ரூபாய் தான் அதோட பெறுமதி. ஆனா பெறுமதி அடிச்சுக்கலாம் 5000 ரூபாய். ஆக நாங்களும் எல்லாருமே இப்ப அப்ப இருந்து பொய்யத்தான் வாழுறோம். பேசிக்கா பொய்யத்தான் நாம வாழ பழக்கத்துல கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு அவர்களே பேர் வச்சுக்கிறோம் சூடோ மணி என்று சொல்லி. மத்திய அமெரிக்க சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டுகளில்
M1 M2 M3 என்று சொல்லி மணியை பிரிச்சிருப்பாங்க. நம்மளோட ரிப்போர்ட்டுகள் எல்லாம் காசு மணி 1 மணி 2 மணி 3 அப்ப மணியிலே அவங்க பிரிச்சிருப்பினோம். அப்ப அந்த மணி எல்லாத்துக்கும் அவங்க வைக்கிற பேர் சூடோ மணி. சூடோ மணின்னா போலி பணங்கள். அப்ப உண்மையில அது உண்மையான காசு இல்ல, நாம யூஸ் பண்றதே இல்ல. ஒரு ஆள்கிட்ட சிக்னேச்சர் அடிச்சபடியால அது உண்மையாக மாறாது. உண்மைக்கு மேல சிக்னேச்சர் வைக்கணும். நாம ஒரு சர்டிபிகேட் அடிச்சு போட்டு நாமள ஒரு சிக்னேச்சர் வச்சபடியால நாம அதுல எழுதியிருக்கிற விஷயம் உண்மை என்ற அர்த்தமே இல்ல. அது நாங்களே ஒரு பொய்யான விஷயத்த உண்மையாக என்று அடிச்சு போட்டு நம்மள சிக்னேச்சரை வச்சிருக்கிறோம். அல்லது நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ல நாம ஒரு ஆள்கிட்ட கையெழுத்த வாங்கினதால அந்த டாக்குமெண்ட்ல அவருக்கு தான் சொந்தம் என்ற அர்த்தம் இல்லை என்று அவர் கள்ள கையெழுத்து வச்சிருக்கிறார். அப்ப அது மாதிரி அரசாங்கங்கள் செய்யறதெல்லாம் இப்ப கள்ள கையெழுத்து பேசிக்கா. அதாவது பெறுமதியே இல்லாததுக்கு ஒரு 5000 ரூபாய் பெறுமதியை கொடுத்து தான் சைன் அடிச்சு நிதியமைச்சருடைய சைன் அரசாங்கத்தோட சைன் அங்க வருது. அப்ப நாங்கள் என்ன சொல்றோம், இனி நீங்கள் இப்படித்தான் கொண்டு போவே ஒரு வேண்ட கொள்ள விற்கிறதுக்கு வேற வழி இனிமேல் இல்லையேண்டா சரி உங்களோட இதுக்கே வரோம். எங்களுக்கு தெரியும் இது கள்ள பொய்த்தனம் தான். ஆனா இது பொய்யன்றும் எங்களுக்கு தெரியும். ஆனா பரிமாற்றம் செய்யறதுக்கு எங்களுக்கு வேற விஷயம் இல்லை, வழி இல்லை. அதனால இருக்கிற உங்களோட கள்ளத்தனத்துக்குள்ள நாங்கள் பாதுகாக்கப்படணும்னா ஏதோ உங்களோட அதிகாரத்தில் நீங்கள் செய்யறீர்கள், சரி நாங்களும் அதை பின்பற்றுவோம்னு போறோம். அதனால இந்த மாதிரியான இந்த பாலிசிஸ் அது அரசாங்கத்தில் போலி பொருளாதாரத்தை ஒரு விதமான மாயையில ஜனங்கள் பொருளாதாரத்தில் வாழ்றதுக்கு அமைக்குது. எல்லாருமே பொதுவாக இப்படி காசுகள் பணங்கள் இதுகளை இதன்றது எல்லாமே கடைசியில ஒரு மாயை. அதான் பைபிள் சொன்ன மாதிரி ஒரு வீண் பொய்யில பழகி கொண்டிருக்கிறேன். ஆனா ஜதாத்தை நாம விளங்கணும். நாம யூஸ் பண்ற 10 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ அந்த காசினுடைய பெறுமதிக்கும் அந்த காசு அச்சிடப்பட்டிருக்கிற அந்த மீடியம் அதை சொல்ற நாம அது அந்த கருவிக்கும் அது தொடர்பே இல்லை. அது எவ்வளவோ அது விலை குறைஞ்ச ஒரு விஷயத்தை நாம விலை கூட்டி நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாம பேசிக்கா சொல்றது பணவீக்கம். பணவீக்கம் அதுல இன்ஃபிளேஷன் என்று இங்கிலீஷ்ல சொல்றது இன்ஃபிளேட் ஆயிடுச்சு. அதாவது பலூன் நாம ஊதேக்கள இப்படி சுருங்கி இந்த பலூன் இன்ஃபிளேட் ஆகுது. அப்ப என்னோண்டு அதுக்குள்ள வந்து அதை ஏதோ பெருசு மாதிரி காட்டுது. ஆனா உண்மையில அது இல்லையா அது. அப்ப அதே மாதிரி the money we are using are inflated money, inflated rates. அது வந்து ஒரு போலித்தனம். உலகத்திலே எல்லாருமே அந்த போலிக்களை வாழையும் பழகிட்டோம். எப்படி கடவுள் இல்லாததுகளை கடவுள் என்று சொல்லி இந்த உலகமே வாழ பழகி கொள்ளுதோ அதை போல. ஆனா அதை விட குறைஞ்ச ஒரு விதமான போலித்தனம் தான் இது. இது கடவுளுக்கு எதிரான விஷயம் இல்ல நேரடியா. ஆனா கடவுளே இல்லாததுல கடவுள் என்று சொல்லி வணங்குறது நேரடியா கடவுளுக்கு எதிரான ஒரு விஷயம். அத கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாததால கடவுள் இந்த பூமியில இருக்கிற மனுஷரை சபிச்சு அவர்களோட மண்டைய பைத்தியமாக்கி விட்டதான் அதனுடைய விளைவு. அதனாலதான் அவர்கள் இப்படி எல்லாம் செய்கிறார்கள். அதனுடைய ஒரு வகைதான் இந்த போலி காசுகள். இதே அரசாங்கமே இப்படி கள்ளக்கத்தனமா காசு அடிச்சு போட்டு பிறகு தங்கட சைனா உடன் போலித்தனம் அடிக்கிறாங்க, போலி காசு கண்டுபிடிச்சு கொண்டு திரிகிறாங்க. அப்ப ஒன்று கொண்டு முரணான விஷயங்கள் இதுகள் எல்லாம். அது பெரிய கள்ளன் செய்தா கூட இல்ல, சின்ன கள்ளன் செய்தா கூட. இந்த நாடுகள்ல இருக்கிற பெரிய அரசாங்கமே ஒரு கள்ளன், எல்லாம் பொய்க்காரர்கள். ஆனா தாங்கள் அடிச்ச மாதிரி வேற அடிச்சா அது போல. அதுல இதுக்கு பதிலா தங்கத்தை வச்சிருந்தா சரிதானே. வேதம் சொல்லுது வெள்ளியோட நீ கலக்காத, வெள்ளியோட நீ ஒண்ணு சேர்க்க கூடாது, கள்ளக்காசு கள்ளத்தராசு கெத்தருக்கு அருவருப்பானது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன? கிறிஸ்துவையும் அவற்ற சட்டத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழற. கிறிஸ்துவையும் அவர் வேதத்தில் சொல்லி இருக்கிற பணம் அதனுடைய நிற அதனுடைய பெருமதிகளை விளங்கி அதை ஏற்றுக்கொண்டு வாழறதால ஒரு நாடு உண்மையா வாழலாம். உண்மையா கடவுளுக்கு முன்னால ஆசீர்வதிக்கப்படலாம். இல்லாட்டி பொய்யல் இருக்கும் வரைக்கும் கடவுள் பொய்ய தாக்கி கொண்டு இருப்பார். அதனால நாம நினைச்சிடக்கூடாது பொய் சொன்னா தான் காசே பொய் தான் பேசிக்கா. அந்த கள்ளத்துல எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு பொய் போலி நடிப்புகள். அதுல கடவுள் தான் திருப்பி. ஆனா முந்தி அப்படி இல்லை. எங்களுடைய முன்னோர்கள் இப்படி காசு அடிச்சு விளையாடே இல்லை. அதுல கடைசியில பிரிண்டிங்
நமக்கு விஞ்ஞானம் பைபிளுக்கும் இதுகளுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் அதை பிரிண்ட் பண்றது உதவின அதே பிரிண்டிங் மெஷின் இப்ப போலியாக அரசாங்கமே பெருமதி இல்லாத காசுகள் அடிக்கிறதுக்கு காரணமாச்சு. அதுக்காக விஞ்ஞானத்துல விளையா இல்ல யாரு கூடாதையாக்கள் மனுஷர் கூடாதையாக்கள் பிரிண்டிங் மெஷின் கூடாதுல நாமள என்ன எங்கட மூளையில வருதோ அதை சொன்னா அது செய்யுது. அதனால இதை செய்தது முக்கியமா உலகத்துல முதலாவது பேரரசுல அதாவது ரோம பேரரசு முதலாவது செய்தது நீரோ. சோ அந்த பச்சைக்காசுக்காரன் என்றா விலங்கும் சேர்த்துக்கு இங்க கதைக்கிறார் பச்சைக்காசுக்காரன் பச்சைக்காசு. அயல அதைத்தான் நாம நீரோன்னு அது மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பேர். அதுல ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பேர். அப்ப அப்போ ஐடென்டிஃபை பண்ண சொல்ற அடையாளம் காண் அந்த பச்சை காசுக்காரன் அந்த குதிரையில தான் போறான். பச்சை குதிரையில அவனுக்கு மரணம் என்று பேர் இருக்குது. அப்ப இத கேட்டோட சபைக்கு தெரியும் அது மரணம் என்று ஏன் அவனை அழைக்கிறார் என்ன அதுல நடந்தது என்று சொல்லி. அப்ப எங்களுக்கு தெரியும் நீரோ 54ஆம் ஆண்டு அரியணை ஏறினையாள் 54 இருந்து 62க்குள்ள 54 இருந்து 62க்குள்ள அவன் செய்த 62க்குள்ள அவன் செய்த கொலைகள் சொல்லி முடியாத கொலைகள். அவன் கொடுத்த மரணங்கள் படுபயங்கரமான விஷயங்கள். ஒன்று தன் சொந்த தாயையே அவன் மரணிக்க செய்தான். அவருடைய டீச்சர் பெர்னஸ் BURRUS செனேகா SENECA அல்ல செனேகா நீங்கள் CA. அப்ப இவர்கள் உட்பட தன் மனைவி மேரையும் கொண்டவன் அல்ல மனுஷி மேரையும் கொண்டவன். அப்ப மனுஷி மேர் அதுல முதலாவது மனுஷி இரண்டாவது மனுஷி எல்லாரையும் கொண்டான். அப்ப அவற்ற மனுஷி மேரை பற்றி நாம சொல்லிக்கலாம். அதுல அவர்களுடைய பேர் Octavia, okay, no issue. Octavia, அடுத்த முதல் மனுஷி Octavia. இரண்டாவது Popea அல்ல பாப்பியா. நீங்க தமிழ்லயே எழுதி வச்சுக்கோ, அப்புறம் இங்கிலீஷை தேடி பாருங்க. அதெல்லாம் உங்களோட ஒர்க் சேர்ச்சு முடிய தேடி பார்க்கலாம். சோ அத நீங்க பாப்பியான்றதுனால பொப்பேயா ஃபைன் பொப்பேயா. அடுத்தது ஒக்டோவியா. அப்ப அவன் 62ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு அவன் பெற்றும் அந்த கொலைகளை பெற்றும் மரணங்களை காட்டுறதுக்கு முன்னுக்கு அவன் தன்னை கட்டுப்படுத்தி வச்சிருந்த யாக்கள் எல்லாரையும் கொலை செய்தான். இதுல முக்கியமா கட்டுப்படுத்தி வச்சிருந்தது குளோடியஸ். அப்ப குளோடியஸ் அரசன், பிறகு தாய், பிறகு தன் டீச்சர். அப்ப குளோடியஸையும் கொண்டது வந்தான், தாயை கொண்டதும் வந்தான், தன் டீச்சரையும் கொண்டது வந்தான், தன் மனுஷி வேறையும் கொண்டது வந்தான். அப்ப கிளியர் தன் செத்த உறவுகள், தன் திருமண உறவுகள், அது நேரம் தன் நெருங்கின பல உறவுகள், பல சிநேகிதர்களும் போட்டுத்தான் அந்த 54 இருந்து 62க்குள்ள. அதுக்கு பிறகு கட்டுப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்ப கட்டுப்படுத்திய ஆட்கள் இல்லை. அவனை கட்டுப்படுத்தணும்டா கிறிஸ்துவ ஆவியானவர் மட்டும்தான் கட்டுப்படுத்தலாம். ஏண்டா அவனை கட்டுப்படுத்துறதுக்கு கிறிஸ்து யார எழுப்பி அனுப்பி இருக்கிற? பிசாசு எழுப்பி அனுப்பி இருக்கிற. அதனால அது புறப்பட்டு வந்தான். இப்ப இவனை ஏத்தி கொண்டு திரியுது. அப்ப அதுதான் தூதன் சொன்னான், வா என்றா வந்துச்சு எழும்பி.
அப்ப நாம ஏற்கனவே பார்த்தினாங்களா அந்த குதிரை அல்லது அந்த அவனை காவி கொண்டு போறது பொதுவாக ஆவிகளாக வேதத்துல எங்களுக்கு கதைக்கப்படுது. அதனால நமக்கு தெரியும், இதை ஏற்கனவே நிரூபிச்சிருக்கோம். ஒவ்வொரு குறிப்பான கடவுள் அறியாத அரசர்கள் எல்லாரையும் பிசாசனுடைய நேரடியான கட்டுப்பாட்டுக்குள்ள கடவுளை அனுமதிச்சால் இப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிற. பொதுவாக கடவுள் அறியாத எல்லாருமே அந்த கீழ்ப்படியாதவர்கள். அவர்கள் பொதுவாகவே எதனுடைய ஆட்சிகள் இருக்கிறேன், பிசாசனுடைய ஆட்சிகள், வான மண்டலத்தின் பொல்லாதாவிகளின் சேனைகளுடைய ஆட்சிகளால் இருக்கிறேன். அதில் ஸ்பெஷலா கடவுள் நியாயம் தீர்க்கிறதுக்காக அவர் சில ஸ்பெஷல் ஆவியல அதுக்கு அனுப்புற கட்டளையிடுற. அப்படிப்பட்ட ஆவி பேய்கள் இப்ப இதுல நீரோவ சரியான கடினமான ஒரு பேய் கொண்டு ஆட்கொண்டு தன் சொந்த தாய, தன்னை படிப்பிச்ச, தன்னை கட்டுப்படுத்தின டீச்சரை, தன் தகப்பன அல்லது வளர்ப்பு தகப்பன, தன் ஆட்சி உரிமையை கொடுக்க போறோன்னு எல்லாரையும் கொல்ல. அப்ப இந்த பேய் என்ன பேய்? இது சரியான மரண பேய். அது ஆக்களை கொல்லுற பேய். அப்ப நாம நிற்க கூடாது. கொலை செய்கிறது மனுஷன் தங்கட பாட்டில கொல்லுறினம். அவர்கள் அந்த கொல்லவும் அழிக்கவும் வருகிறது பேய் தான் பேசிக்கா. அந்த கொல்லவ செத்தம் குடிக்கிற அல்ல செத்தத்தை சிந்த வைக்கிற அந்த தன்மையை கொண்டிருக்கிற ஆவி நீரோவ ஃபுல்லா ஆட்கொள்றதுக்கு கெத்தர் அனுமதிச்சார். ஏன்? தண்ட சேர்ச்சில தண்ட கண்மணியில கை வைக்கிறபடியால. அதுல தண்ட சேர்ச்சில கை வச்சா சேர்ச்சில இருக்கிற ஆக்களை இப்படி உபத்திரவப்படுத்தினா உங்களை எப்படி உபத்திரவப்படுத்தி கொல்லுறதுக்கு நான் யார கட்டவிழ்த்து விடுறேன் வேறதான் கிறிஸ்து அங்க சவால் விட்டு கட்டவிழ்த்து காட்டார். உங்களுடைய ஆக்களை வச்சு உங்களை கொல்லுவேன் நான். அதனால கவனம் சேர்த்துல கை வைக்க வேண்டாம் நீங்கள். அவ கிறிஸ்தவனுடைய நீதி நியாயம் நமக்கு சரியா விளங்கணும். என்னத்துக்கு இவ்வளவு ஒரு கொலை, என்னத்துக்கு இப்படிப்பட்ட பெத்ததாய சொந்த மனசிம ஐயோ தகப்பன இப்படி எல்லாம் கொல்றதுக்கு என்ன அப்படி அவனுக்கு மனம் பெறல. ஏண்டா கடவுள் பேய்க்க ஒப்பு கொடுத்தா அது அப்படிதான் செய்யும். அது எவனையும் கொல்றதுக்கு ரெடி. கிறிஸ்துவே கொல்லணும் என்று நின்ற பேய். அவர் பிறந்து கொஞ்ச நாளையிலே அவரை கொல்லணும் என்று ஏரோட பிடிச்ச ஆட்டுன பேய். அதுல நியமனங்க கூட ஏரோதான் அப்படி திரிகிறான். நோ 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 நோ, அங்க ஆவிக்குரிய யுத்தம் நடக்குது. அங்க பிசாசு தண்ட காலம் சமீபித்திருக்குது. பிறந்திருக்கிறவர் கடவுள்ல என்றது தெரிஞ்சு அவரை மனுஷ ரூபத்தில் இருக்கைகளை கொல்லலாமோ என்று யோசிக்குது. அதுக்கு அது அரசுகளை பயன்படுத்துது. அதுல 2 வயதுக்குட்பட்ட பெத்லகேம் படுகொலையை நிறைவேற்றினான். நாம நினைக்கிறோம் ஏரோது செய்யாண்ட. ஏரோத ஆட்டி படைச்ச பேய் செய்திச்சு. அதுல கிறிஸ்து சொன்னார், பிசாசு வர்றது ஒரே நோக்கம் கொல்ல, அழிக்க, திருட. ஆதி முதல்ல இருந்து அது கொலவாதகன் தான், கொல்லவன். ஆவேல்ல இருந்து அது தேவபக்தியான கொல்லத்தான் தெரியுது. அத அரசுகளை வச்சும் அது செய்யுது. ஆனா நாம நினைச்சோம் ஐயோ பாத்தியா பேய் அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சிட கூடாது. கர்த்தர் கிறிஸ்து நியாய தீர்ப்பாகத்தான் பேய கட்டவிழ்த்து விடுற. தன்னையும் தன் மக்களையும் வெறுக்கிற எதிர்க்கிற தனக்கு அடிபணிய தன் சட்டங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு தான் அவர் இப்படி கட்டவிழ்த்து விடுறார் பேய. அதுல பேய் விருப்பத்தோட இன்னும் நிறைவேற்றிட்டு போகுது. அல்ல பேயினுடைய தன்மையே கொல்லோனும் அழிக்கணும். அதுக்கு ஆண்டவர் தண்ட மக்களை கொண்டு தண்ட மக்களை இல்லாமலாக்க யோசிக்கிற அந்த மனுஷரை அவர்களுடைய கொலைக்கும் பொய்க்கும் பிதாவான அவன்கிட்டே ஒப்பு கொடுக்கிறார். சரி செய்து முடியும். அதுல கிறிஸ்தவனை அனுமதிக்கிறார், கிறிஸ்தவனை தீர்மானிச்சிருக்கிறார். அதுல நாம மறக்க கூடாது. என்ன தொடு உங்களை தொடுகிறவர் எந்த கண்மணிய தொடுறார். அதனால அப்படி தொட்டா அவங்களுக்கு என்ன நடக்கும் நான் காட்டுறேன். அதுல இதுல நாம வாசிக்கல பேய இல்ல, பேயையும் தண்ட மக்களுக்கு எதிராக எழும்பின ஆக்களை அழிக்கிறதுக்கு அவர் பேயை எப்படி பயன்படுத்துறாருன்றதை நம்ம இதுல பார்க்கிறோம். பிசாசு நம்மளுக்கு மட்டும் தொட இல்ல, பிசாசு தண்ட ஜனத்தை அழிக்கிறதுக்கும் கடவுள் அனுமதி அதை ஒப்பு கொடுக்கிறார். அவர் அவ்வளவு ஞானமா நீதியா நியாயமா அதுகளை கையாளுற. அதனால
அவன் அப்படிப்பட்ட ஒரு கொலைவாதகன். அதில் இந்த இடத்துல எங்களுக்கு அவன் பேர் மரணம். அந்த மரணம் என்ற டெத் என்ற அந்த கிரீக் வேர்ட் வந்து தானட்டோஸ். THAN tan at os. THAN tan at at os. Thanatos. Thanatos. Thanatos என்ன மரணம். அதான் நமக்கு பைபிள்ல இருக்கிற கிரீக் வேர்ட். இவனுக்கு பேர் மரணம். இந்த Thanatos என்ற சொல்லு கிரீக்கில நமக்கு நாம விளங்கணும். ஒவ்வொரு மொழிகளிலையும் அந்த சொல்லுகள் பயன்படுத்தப்படுகிற அது அந்த மொழியில இருக்கிற அந்த இனத்தினுடைய மொழியில இருக்கிற பல மரபுகள் இதுகளை சார்ந்த அந்த சொல்லுகள் பயன்படுத்தப்படு. அப்ப கிரேக்க மதம் பிறகு ரோம மதத்தை பற்றி நாம அடுத்தடுத்த புத்தகங்களை படிக்க போறோம். அப்படி படிக்கல தெரியும் அவங்களுடைய புராணங்கள் கட்டுக்கதைண்டா உண்மை இல்ல, சும்மா இல்ல, பொய்யா சொல்லுறது. அதாவது ராமருக்கு அனுமர் வந்து என்ன போட்டு விட்டவர், இந்தியாவில இருந்து இங்க வரைக்கும் பாலம் அமைச்சு விட்டவர். அது வந்து ஒரு கட்டுக்கதை. அந்த அனுமர் எப்படி இருப்பாருண்டா குரங்கு மூஞ்சியோட இருப்பாரு. என்னன்றா அனுமன் குரங்கு, என்னன்ற மனுஷன் குரங்கு மூஞ்சியோட வாரது. அவன் அந்த குரங்கு மூஞ்சி, பூனை மூஞ்சி, பண்டி மூஞ்சி, ஜான மூஞ்சி, கழுகு மூஞ்சி, பாம்பு மூஞ்சி, அல்ல பூனை சொல்லி இது நீங்க நினைக்க கூடாது. தமிழர்களை இந்த அடுத்தடுத்த வரைகளை நான் சொன்ன அவலமும் அங்க இருக்குது. எகிப்தினுடைய ரா என்ற அந்த முதன்மை தெய்வமே கழுகு மூஞ்சி மனுஷன். கழுகு மூஞ்சியும் அதுக்கு மேல சூரியன் இருக்கு. அப்ப அந்த சூரிய வணக்கம், அப்ப இதெல்லாம் நாம கூட தமிழருக்குலாம் இப்ப ஃபர்ஸ்டா வந்தான். இது பண்டைய நாகரிகங்கள் என்று சொல்லப்பட்ட எகிப்திய நாகரிகத்திலே அதான் இருக்கு. பிறகுதான் முகஞ்சதாரோ கரப்பாவுக்குள்ள ஏதாவது பார்த்தா அதே ஏண்டா எல்லாரும் பாபையில இருந்து சிதறனை ஆக்கல்ல. கடைசியில கடவுளை என்று ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் மனம் இல்லாம படைக்கப்பட்டவைகளை அது பெரிய சக்தி என்று நினைச்சு ஒவ்வொன்றையும் அதை உருவைக்க வலிக்கிட்டு. சோ நாய் மூஞ்சி, நாய் தலையோட எல்லாம் தெய்வங்கள் இருக்கு. வேற சிங்கம், முதலை, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இப்படிதான் இங்கேயும் இருக்குது. ஒவ்வொரு மூஞ்சிகளோட அதுக்கு ஒவ்வொரு கதை வேற. சோ இப்ப இதுல இந்த கற்பனை, மனுஷ கற்பனை, அதாவது உண்மை இல்லாத பொய்களை யோசிச்சு அத மக்களுக்கு எழுதி கொடுக்கறத சொல்லுற இந்த வேலையை செய்தது படிச்ச ஆட்கள், படிக்காத ஆட்கள் செய்யல. படிச்சு எழுத்தறிவு நல்லா இருந்தவன் தான் தாங்கள் கற்பனை உலகில் மிதக்கிறன்னு சொல்லி ஜனங்களுக்கு விஷக்கூத்தாட வழி கேட்டது. இது பாமர ஜனம் படிக்காதவர்களும் இப்படி யோசிக்கிற அதுக்கு மாடா ஆடா அவ்வளவுதான். மனுஷனுக்கு மேல தலையை இப்படி வச்சு செய்யணும். அப்படி செய்யல ஒரு வியப்பும் ஒரு ஆச்சரியம் ஜனத்துக்கு வரும் என்று எழுதுறது படிச்ச ஆட்கள் தான். அதுல உலக ஞானிகளுடைய பைத்தியத்தனம் அதுகள். சோ அப்படி புராணத்துல கிரீக் புராணம், பிறகு அது ரோமர்களும் அப்படியேதான் காப்பி பண்ணினது. அதுல இருக்கிற இதுல பாதாள உலகத்தினுடைய வாயில் இருக்கிற தலைவன், காவல், பாதாள மரணத்தினுடைய கடவுள் பேர் தெனட்டாஸ். அப்ப தெனட்டாஸ் என்ற அந்த சொல்லு கிரீக்கில பேசிக்கா கீழ் உலக பாதாள உலக கடவுள், அதுலயும் மரணத்தின் கடவுள். அத நம்ம தமிழ்ல நாம ஜமன் என்று சொல்றோம் ஒரு பேர், அத கிரீக்கில தெனட்டாஸ் என்று. அப்ப அந்த பேர் தெனட்டாஸ் என்றா சொன்னா தெரியும், ஐயோ மரண கடவுளே இங்கதான் தான் இருக்கிறான். அவன் இளவரசனா தந்த கேங்கோட சேர்ந்து
ரோட்டில போறவாறு ஆக்களை கொள்ளுறது, அவளை அடிச்சு செத்தம் பெற வைக்கிறது, பிறகு ஆக்களை குத்தி குத்தி ஆக்களை வெட்டி கத்தி அதுல இனிம காண்றது, இதெல்லாம் அவன் 54க்கு முன்னுக்கே செய்ய தொடங்கிட்டான். நீரோ அவன் டீனேஜ் தொடங்கி 13-14 வயசுலே அவன் இதுல செய்ய தொடங்கிட்டான். அப்ப அவன் அரியணை ஏறினா பிறகு இது கூடி போச்சு இந்த கொலைகள். அப்பதான் எங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் வேண்டி இருந்தது. அவன் அப்ப கட்டுப்படுத்தின ஒன்று தாய், ஒன்று அவன் டீச்சர், அடுத்தது அரசன். அப்ப அரசன் செத்துட்டான், அரசனே போட்டுட்டு அவன் ஏறிட்டான். அப்ப அவன் அரியணையில் வந்தோட இருந்த மிச்சம் 2 போகுதான். ஆகல அவர்களையும் அவன் போட்டான். ஆகல அவன் என்ன செய்தான், தான் அடிச்ச அந்த பச்சை காசுல, அந்த காசுல தனட்டாசனுடைய அந்த TH தீட்டா, அதான் அந்த காசனுடைய எம்ப்ளம், அதுல தீட்டா அடிச்சிருப்பான். அப்ப அதுதான் போன முறை சொன்னான், அதுல அந்த காசு தீட்டா அடிச்சிருக்கிற காசு, அப்ப தனட்டாஸ் போன முறை சொன்னான். அப்ப காசுல முதலாவது தனட்டாஸ் தீட்டா அடிச்ச ரோமன் என்பவர் இவன் தான். இவனுக்கு முன்னுக்கு ஒருவரும் அந்த காசுல மரண கடவுள் தான் மரண கடவுள் என்று நானும் அடிக்கவே இல்லை. இதுக்கு பிறகு கனவேர் அதுக்கு பிறகு செய்திருக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோமன் ஹிஸ்டரி மரண கடவுள் தான் என்று காசுல அடிச்சால் நீரோ. அப்ப எங்களுக்கு தெரியும் நீரோவினுடைய காலம் தான் பவுல் அப்போஸ்தலன் மற்றது பேதுருவாக்கள் எல்லாம் வாழ்ந்தது, மற்றது செத்தது பவுல். நீரோவனுடைய ஆட்சிக்கெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் பேதுரு எல்லாம் செத்தது. அவன் தான் சாக்கொண்டது தெனட்டாஸ். அவனும் சரியான விருப்பம் மக்களை சாக்கொள்ளுறது, சாகிறத பார்க்கறது, கொல்லுறத பார்க்கறது அவனுக்கு சரியான விருப்பம். காசுலயே தெனட்டாஸ் அடிச்சான். அவன் ஆட்களை எப்படியெல்லாம் சாக்கொண்டான். ஒன்று தானே வட்டி குதறி கிழிச்சு தானும் தன் சிநேகிதரும் சேர்ந்து செய்வாங்க, அல்லது தான் அரசனான பிறகு மிருகங்களை விட்டு அதை ஒரு விளையாட்டாக்கி அது ஆள் சாகிறத பார்க்கிறது. அதுல அப்படி அத மிருகங்களூடாக சாக்கொண்டார். அப்படி ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் சாக்கொண்டார். பிரிட்டன்ல மட்டும் நம்ம பிரிட்டன் பிடிச்ச அரசனாரு குளோடியஸ் தான் பிரிட்டனை தன்னை ஆட்சிக்குள்ள கொண்டு வந்தார். ரோம ஆட்சிக்குள்ள பிரிட்டன் என்றத கொண்டு வந்தாள் பெரும் அடிபாடுபட்டு. அப்ப இங்கிலீஷ் அவனுக்கு பிரிட்டன், அதான் தன் மகனுக்கு என்ன பேர் வச்ச, மகனுக்கு என்ன பிரிட்டானிக்காவோ பிரிட்டான் என்று பேரும் வச்சது அவன். என்ன தான் பிடிச்ச பேரால் குளோடியஸ் தான் பிடிச்சது பிரிட்டானிகஸ். எஸ் பிரிட்டானிகஸ். அப்ப பிரிட்டன் எல்லாம் ஆட்சிக்குள்ள ரோம் ஆட்சிக்குள்ள அடிவணிஞ்சு வாழ்ந்த காலம். அந்த லேஸ்ல அடிவணிஞ்ச விடவே இல்லை, ஆனா பிடிச்சாங்க குளோடியஸ் தான். குளோடியஸ் உள்ளுக்கு சரியான கருப்பு குதிரை, அதாவது மரபு ரீதியான ஆள், தண்ட மக்களுக்கு சரியான நல்ல ஆள், எல்லா நிவாரணம். ஆனா வெளியே நாடு பிடிக்க வேண்டாம், அது பிடிச்சதா. அப்ப பிரிட்டனே பிடிச்சா வச்சிருந்தாங்க. இப்ப 70,000 ரோம குடியரசு ஆன பிரிட்டன்ல இருந்த ஆட்களை கொண்டவன் யாரு? நீரோ. 70 people, 70,000 பிரிட்டன்ல 70,000. நீ மற்ற தன் ரோம ஆட்சிகளை இத்தனை ஆயிரத்தை கொலை செய்த, அது அவனுக்கு சந்தோஷம். மரணம் மரணம் தெனட்டாஸ் தன்னை கூப்பிடுவான். கலிகுலாவுக்கு 2 கத்தியோட திரிகிறதான் வேலை, இவனுக்கு சாக்கொள்றதான் வேலை. அதிலே ஒரு பெருமை, தன்னை கண்ட ஆட்களுக்கு மரண கடவுள் வார என்ற அதை காசிலே யூஸ் பண்ண வேண்டாம். இப்ப அந்த காசை யூஸ் பண்ணணும், இல்லாடி என்ன செய்கிறது? வேண்டிய மேல சாப்பிட மேல ஒன்றும் செய்யல, இல்லாட்டி இருக்கிறத சொத்தையும் புடுங்கிடுவான் கடைசி, நம்மளையும் சாப்பிட்டு போட்டு. அல்ல நாம எப்படி இப்ப இந்த காசை யூஸ் பண்ண மாட்டேன் என்ன, நாம என்ன கடையில கொடுத்தல் வாங்கல் செய்கிறது.
இது அரசாங்கத்துக்கு அடிபணியவில்லை இருக்கிற சொத்தையும் பிடிக்கிடுவாங்க நம்ம டைம். அதனால நாம இந்த கல்லர்கிட்ட சரி எடுக்கணும் வாழும் வரைக்கும் கடவுளை பாதுகாத்துக்களும் இருக்கிறத உன்னோட நாமத்திலே ராஜ்யத்தை பயன்படுத்திட்டு போறோம்னு போய்கொண்டிருக்கோம். சோ இதான் அவனுடைய அந்த அவன் பேரே தனட்டாஸ் என்றா இதான் அவனுடைய அர்த்தம். அவன் இந்த பாதாளம் அவன் பின் சென்றார். பாதாளம் கிரீக்கில் பாதாளத்துக்கு ஹேடிஸ், HADES, ஹெடிஸ் அல்ல ஹேதிஸ், ஹேடிஸ் DES அல்லது இங்கிலீஷ்ல ஹேட்ஸ் என்று வேணும். அத சரியா சொன்னா கிரீக்ல ப்ரொனவுன்ஸ் பண்றது ஹேடிஸ், ஹேடிஸ், ஹேடிஸ். அப்ப இதைத்தான் நமக்கு நரகம் என்று பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணது. மற்ற இடங்கள் ஹேடிஸ் நரகம். தனட்டோஸ் மரணம், மரணத்தின் கடவுள். பாதாள கடவுள் கிரீக்லையும் ரோமன் புராணங்கள்லையும் அந்த கடவுளுக்கு பேரே ஹேடிஸ் தான். சரியோ? அப்ப பரிசுத்தாவியை எப்படி பயன்படுத்துறான்னு கவனிச்சு கொள்ளுங்க. அந்தந்த மொழியில அது வரைக்கல அந்தந்த மொழியில அந்த விஷயங்களை குறிக்கிறதுக்கு அவங்க மொழியில என்ன சொல்ல பயன்படுத்துறாங்களோ அதான் கெத்தரும் பயன்படுத்துற. பேசிக்கா மொழியை உருவாக்குனது கெத்தர். அதனால அவங்களோட புராணத்தில் இருக்கிற மொழியை பயன்படுத்துறாருன்னு நாம இங்க கோவிக்கலன்னா மொழியே கெத்தட்டத. அப்ப அவங்க அந்த சொல்லால என்னத்தை மீன் பண்ணினாங்களோ அதை தான் அவர் இங்கேயும் அர்த்தப்படுத்துற. அதனால அந்த அவங்க தெய்வம் மட்டும் வணங்கினாங்க, அதுக்கு பயப்பட்டாங்க. ஹேடிஸ், ஹேடிஸ் the god of hell, the god of hell, நரகத்தின் கடவுள், god of hell ஹேடிஸ். அதனால அதுக்கு வழிபாடுகள் பூசைகள் எல்லாம் இருக்கு. ஹேடிஸ் ஆண்டவர் அந்த சொல்ல பைபிள்ல பயன்படுத்துற. கர்த்தர் பயன்படுத்த என்ன ஒரு அந்நிய தெய்வத்தை பயன்படுத்தலாம் என்று நாம இங்க போர்க்கொடி தூக்கல கர்த்தரை பயன்படுத்துற. அது அப்படி ஒரு தெய்வமே இல்லை. ஆனா அந்த மொழியில இவங்க அந்த தெய்வம் என்ற உருவாக்கி அதுக்கு அந்த மரணம் இப்படி நரகம் என்றது இப்படி பேரை கொடுக்க கர்த்தர் அதை தந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்துற. இப்ப நம்ம தமிழ் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல தேவன் தேவன் என்று டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறது. அது சைவக்காரர் அல்லது அது ஒரு சரியான மொழிபெயர்ப்பு இல்ல. சைவத்துல அது தேவர்கள் என்று இருக்கிறது. அது முதல் கடவுள்களுக்கு அடுத்தபடியா இருக்கிற கடவுள்கள். அதனால அது தேவர் என்று வர்றது நமக்கு நல்லது இல்லை என்று சொல்லி தமிழாக்கள் சில பேர் போர்க்கொடி தூக்கி அதனால ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்றது. அது ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லணும் என்று என்ன. அது அந்த சமயத்தில் அப்படி ஒரு சொல்ல அர்த்தத்தை சொல்லுங்க. சீரியஸான விஷயம் இது. ஆனா பைபிள் நாம பார்த்தா இந்த தனட்டாஸ், ஹேடிஸ் எல்லாம் அந்தந்த தெய்வங்களுக்கு அவங்க பயன்படுத்தின பேரு. அந்த பேர்களை கர்த்தர் பயன்படுத்தி அவர் சொல்றார் நரகம் என்றா ஹேடிஸ் என்று சொல்லு, பிரச்சனை இல்லை. நீ ஏதோ கீழுலகம் பண்ற ஏதோ இந்த கற்பனைகள் இருக்கட்டும். ஆண்டவர் சொன்னார் மேல உயரம் வானம் கீழத்தால பாதாளம். அதுல நீங்களும் பாதாளம் கீழே இருக்கன்னு சொல்றீங்களா? பாதாளம் கடவுளும் ஹேடிஸ் என்றீர்கள், ஹேடிஸ் என்று நானும் சொல்றேன். பரிசுத்தாவியில ஹேடிஸ பயன்படுத்தினேன். அதனால அந்த சொல்ல அந்த சமயத்திலேயோ அல்லது அந்த மொழியில என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது, அது வேத சத்தியத்தை வெளிப்படுத்துறது பொருத்தமா இருக்குதுன்னா பயன்படுத்தல, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உண்மையில நம்மட டிரான்ஸ்லேஷன்ல சைவத்துல தேவர்கள் என்று இருக்கிறபடியா அதை தவிர்க்கணும் என்று சொல்லுறதுல எந்த நியாயமும் இல்லை. இந்த பைபிள்ல பல தேவர்களுடைய பேர்கள் கர்த்தரே பயன்படுத்தி இருக்கிற. தமிழில தேவர் தேவன் என்ற அந்த சொல்லு லத்தீனுடைய தேயோஸ்ல இருந்து நமக்கு டிரான்ஸ்லேஷன் வருது. தேயோஸ், தேயோஸ் என்று நமக்கு லத்தீன்ல கடவுளை சொல்றது தேயோஸ்.
அதான் அதுல இருந்து இங்கிலீஷ்ல தியாலஜி வருகிறது. அப்ப லத்தீனுக்கும் தமிழுக்கும் எல்லாம் நெருங்கின தொடர்புகள் இருக்குது. அங்க இருக்கிற தெயோஸ் இங்க தேவை. லத்தீன் அதே மாதிரி பிரெஞ்சில எல்லாம் இந்த தெயோஸோட சம்பந்தப்பட்ட பேரு. அதுல பொதுவாக வழக்கில தொன்மையான காலத்துல இந்த தெயோஸ் என்ற அந்த சொல்லு அது தேவன், தெயோஸ், சிங்களத்துல தெய்யம், சிங்களத்துல தெய்யம். அப்ப அந்த தெய்யோ தெயோஸ் என்றதுல அது எல்லா மொழியிலையும் அந்த சொல்லு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அத மொழி லிங்குவிஸ்டிக், நாம மொழிகளை படிச்சா தெரியும் எங்க இந்த சொல்லுகள் எல்லாம் ஒரே விதமா பயன்படுத்தப்படுகின்றது. அதனால நாம தேவன் என்று பயன்படுத்துற தமிழ்ல புலையண்டா, லத்தீன்ல தெயோஸ் என்று பயன்படுத்துறதும் புலையண்டா. ஏண்டா தெயோஸ் என்று அவங்க பயன்படுத்துனது கத்தர இயேசுவை குறிக்க மட்டுமே, பொதுவாக கடவுள் எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு சொல். தெய்யம் என்று சிங்களவர் பயன்படுத்துறது அவங்க கடவுள்கள் என்று சொல்றது, கடவுள் என்றதுக்கு பலமா தான் பயன்படுத்துறாங்க எல்லாத்துக்கும். அப்ப தெய்யோ தேவன் என்று தமிழ்ல இப்படி பயன்படுத்தக்கூடாது என்றது ஒரு பிழையான ஆர்கியூமெண்ட். நமக்கு தெரியுமோ தெரியல. பாகால் பாகால் என்று பயன்படுத்தி இருக்கிற சொல்லு பொதுவா பைபிள்ல நமக்கு கானானிய தெய்வத்துக்கு கடவுளாயிருந்த ஒன்றுகிற நமக்கு நிறைய தெரியும். ஆனா அந்த பாகால் என்ற சொல்லு கர்த்தருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. நாம சொல்ற ஜாவேக்கும் பாகால் பயன்படுத்தப்பட்டிருக்குது. நீங்கள் இனி என்னை பாகால் என்று அழையாமல் என்னை ஈஷி என்று அழைப்பாய். பால், BAAL, பால். அப்ப இந்த பால் என்ற சொல்லு பழைய பாடல கன இடங்கள்ல கர்த்தருக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஏல் என்ற சொல்லு, ஏலன் நமக்கு தேவன் என்று தமிழ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல்லு ஏல் அல்லது எலோஹிம், அது பெண்மையில வரைக்கும் ஏல். ஏல் எல்யோன், எலோஹிம், ஏல். இந்த ஏல் என்ற சொல்லு பொதுவா கடவுளை சொல்ற சொல்லு. அது ஆபிரகாமுடைய மெசபத்தாமிய மதத்தில் இருந்து அது பல மதங்கள்ல ஏல் தான் அந்த சொல்லு. ஆனா வேத விவிலியத்தின் கடவுள் கர்த்தர், நீ கடவுள் என்று யோசிப்ப அந்த சொல் அது நான் தான்டா, நீ அதை வேற வேற எதுக்கு சாட்டினா போல அது கடவுள் இல்ல. நீ ஏல் என்று சொல்றது கடவுள் அல்ல, அது நான் தான். அயல ஏல், எலோஹிம், எலியேசர், ஏசர், அந்த ஏல். இப்ப நமக்கு அவருக்கு என்ன சிவகுமாரன் என்றா அந்த சிவனுடைய குமார். அப்ப தமிழாக்களும் அந்த கடவுளுடைய பேர்களை முன்னொட்டா அல்லது பின்னொட்டா இல்ல, அது காயத்ரி அவன் இல்ல. அப்ப அப்ப இதெல்லாம் அந்த 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 இனத்தில அவர்கள் கடவுள்கள் என்று வச்சிருக்கிறதுடைய அந்த சொல்லுகளோட சம்பந்தப்பட்டது. இப்ப நாம ரோமன் கத்தோலிக்கத்துக்கு மாறணும்னா நாங்க மெரியனுடைய நாயகம், அதுல மெரிய நாயகம் இல்ல, மெரிய நாயகம். இப்படி சிலுவதாசன், அப்ப அவர் சிலுவையின் தாசன். அவர் இயேசுதாஸ், அவர் இயேசுவின் தாசன் அல்ல. நம்ம ஆக்களும் சைவத்தில மதம் சார்ந்துதான் அந்த முன்னோட்டு பின்னோட்டா இல்ல, அத பேர்களை வைக்கிறது வழக்கம். அது அப்ப இருந்து கடவுள் தங்களோட இருக்கணும், தாங்க கடவுளோட இருக்கணும் என்ற மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கும் அந்த தொப்புள் கோடி உறவை ஒரு முடக்கியலாது. அதனால அவர்கள் தங்களுக்கு தெரிஞ்சு இதான் நம்மட கடவுளாக்கும் நினைச்சு தாங்கள் உருவாக்கினோட அந்த பேர்களை வச்சு தங்களை அடையாளம் காண்றதுக்கு விரும்புகிறேன். அப்ப அதே மாதிரி ஏல், ஏல் எலோஹிம், எல் ரோய், எல் ரோஹி, அது ஏல் ரோஹி. அப்ப அந்த ஏல் என்ற முன்னோட்டு அது மெசபத்தாமிய மதத்தில் ஆபிரகாமாக்கள் தேராதாக்கள் இருக்கிற நதிக்கப்பால வணங்கி கொண்டிருந்த கடவுள்கள்ல ஏல், ஈல் என்று சொல்ற பேர்களோட இருந்தது. பைபிள்ல ஆதியாமத்திலிருந்து அந்த ஏல் ஏலோகிமத்தான் தேவன் 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 நம்ம தமிழாக்கள் ஏண்டா அங்க பொதுவா இந்த சமயத்துக்கு அதான் பலம். அது எந்த இடத்துலயும் பார்த்தா
ஏன்னா எல்லா சமயத்தாக்களும் கடைசியில நோவாட பிள்ளைகள இருந்து வந்தையாக்கள் தானே, நோவாட பிள்ளைகளானே நாங்கள் கடவுள்னு சொல்லி ஒவ்வொன்று யோசிச்சது. அயல ஆனா ஒரு கடவுள் இருக்கிற, அப்ப அவருக்கு அவர் தான் எல்லாத்தையும் கூட உயர்ந்தவர், அயல உயர்ந்தவர், பெரியவர் ரெண்டு பேர்களை வச்சு. அயல பைபிள் அந்த அந்த சமயங்கள் பயன்படுத்தினது, ஆனா அந்த மொழி அது கடவுள் ஒரு ஆளுக்கு அதே கடவுள் என்று சொன்னது பயன்படுத்தினது வேதத்தில் பரிசுத்தத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அயல ஏல் என்று பயன்படுத்துறது போல, இரண்டாவது மொசபத்தேமியான கடவுள், பால் என்று பயன்படுத்துறது போல, என்ற பாகால் என்றது கானானிய கடவுள், ஒரு முதன்மை கடவுள். அதனால எங்கட கடவுளை பைபிள சரியா ஹீப்ரூல வாசிகள பல இடங்கள்ல பால் என்றா அது ஆண்டவன், ஆண்டவன் தான் அதனுடைய அர்த்தம். நாம கர்த்தன் என்று சொல்லுறோம். அத கானானிய மொழிகள்ல அது பால், கேனனைட்ஸ். அதுல ஆண்டவன் என்ற அர்த்தம், ஆண்டவன். அப்ப புருஷன், அவ இந்த சொல்லுகளை அவங்க அப்படி அந்த மொழியை அப்படி பயன்படுத்த, அதை கெட்ட தனக்கருத்து பயன்படுத்துற. அதால கடத்தப்படுற விஷயம் தான் முக்கியம். அவட்டு போட்டு இல்ல இந்த பைபிள் அது நாவலர் எழுதியிருக்கு, அதான் தேவன் என்று வந்துடுச்சோ. நாவலர் எழுதாட்டியும் தேவன் என்றது நாவலருக்கு லத்தீன் தெரியாது. இது லத்தீன்ல இருந்து அதை மொழிபெயர்த்த நம்மட மிஷனர்களுக்கு தெரியும். அந்த தெயோஸ், தெய்யோ, தேவன், அது பிரெஞ்சு மற்றது இருக்கிற இந்த மொழிகளுக்கு அது பொருத்தமான மொழி. அதில் அவங்க அதை யூஸ் பண்ணாங்க. அது ஏற்கனவே நம்ம தமிழ்ல அப்ப இருந்தே அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப எல்லா மொழிகளும் ஒரு மொழியிலிருந்து வந்தது. அந்த ஒரே பாஷை பேசிக் கொண்டிருந்தார்கள். அயர் அதுவும் நோவாட 3 பிள்ளைகளும் அந்த ஒரே பாஷை கதைச்சது. அயர் அதுல இருந்தா நம்ம அந்த சின்ன சின்ன வித்தியாசங்களோட அது வருது. நம்ம தேவனைய புலவர் என்று சொல்ற பாவனை, தேவனைய பாவனை, தனித்தமிழ் ப்ரொஃபஸரா இருந்த சென்னை பல்கலைக்கழகத்துல 1980 இருந்து அங்கே தான் 12-13 பேரகராதி செய்திருக்கிற ஆக்கள். தமிழில கலந்திருக்கிற எல்லா பிரெஞ்சு வேர்டு, ஹீப்ரூ வேர்டு, அந்த வேர்டு இந்த வேர்டு எல்லாத்தையும் அந்த பிரிச்செடுத்து எது ஹீப்ரூல இருக்கிற தமிழ் சொல்லு, பிரெஞ்சுல இருக்கிற தமிழ் சொல்லு, ஏன்னா ஒரே மொழியில தான். அப்ப சாரசாவே அந்த வித்தியாசங்கள் இருக்கும். அப்ப அப்படி ஒரு பெரும் லிங்குவிஸ்டிக் அந்த மனுஷன் அந்த அவங்க செய்து அது 1980 சொச்சத்திலே அதெல்லாம் வெளியிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப அதுல பாக்கிறது எப்படி அந்த லத்தீன், பிரெஞ்சு, கிரீக், தமிழ் இதுகளுக்கெல்லாம் அந்த சில சொல்லுகள் பொது அப்படியே ஓடும். அம்மா, அம்மி, அப்படி ஃபாதர் என்று வர்றதுக்கு அந்த ஃபாதர் என்றதுக்கு அந்த கிரீக் வேர்டு பெட்ரோஸ், பிதா என்ற அந்த பெட்ரோஸ் பிதா அந்த கிரீக் தமிழுக்கான சொல்லுகள் ஒட்டுல அயல இல்ல இந்த மொழி பயன்படுத்தக்கூடாது, இந்த சொல்லு புரியன அந்த சொல்லுடைய அர்த்தம் வேதத்தினுடைய விசேஷித்த வழிபாட்டை கடத்துறதுக்கு பொருத்தம் என்றால் அதை பயன்படுத்தல எந்த பிழையும் இல்லை எங்களுக்கு. சோ நாங்கள் ஹேடிஸ் என்ற நரகத்தின் கடவுளுடைய சொல்ல பரிசுத்தாங்க பயன்படுத்துக. நரகத்துக்கு ஒரு கடவுள் ஒன்றும் இல்லை. ஆனா நீங்கள் சொல்லுறீங்களா இல்லோட ஆகல அதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இவன் தன்னைத்தான் நரகத்தின் கடவுள் என்று சொல்லுறான். அதனால நீரோ நரகத்தின் கடவுள் என்று தன்னை அழைச்சு கொண்டார். தன்னை காசுல நரகத்தினுடைய கடவுளான அந்த ஹேடிஸனுடைய படத்தை தான் தனக்கு அடிச்சான் அவன். அதனால ஹேடிஸும் தெனட்டாஸும் அந்த நாணயத்தில் இருக்கிற 2 முக்கியமான அடையாளம். இதை மூணு உடனே கன்ஃபார்ம் அண்ட் கன்ஃபார்ம் சபையாக்களுக்கு தெரியும். இது யார சரியா சொல்லுறாரு. அப்போஸ்தலன் பவுல் கிபி 50-52 எழுதிய தெசலோனிக்கேய நிருபம் தன்னைத்தான் கடவுள் என்று உயர்த்தி சபைகளை எல்லாத்திலையும் தான் பெரியாள் என்று இருக்கிறவர்கள் இருக்கிறான். தடைப்படுத்துகிறவர் இன்னும் விலகையில. அதனால நான் அப்படி இன்னும் அவன் அநியாயம் அட்டூழியம் ஏற்கனவே வெளிப்பட்டு இருக்குது என்று சொல்லேக்க ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல அவர் நீரோவத்தான் எழுதி கொண்டிருக்கிறார். நீரோ அங்க ஆட்சிக்கு வந்துட்டார். அப்ப தடப்படுத்துறவர் அகற்றப்பட்டா இன்னும் படுபயங்கரமா இருக்க போகுது. உண்மையில நீரோவை தடப்படுத்தி கொண்டிருந்த பல விஷயங்கள், அவன் அநியாயங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த தாய் மற்றது டீச்சர் மற்றது அரசன் ஆட்கள் எல்லாம் அகற்றப்பட்ட பிறகு
அவன் கோர தாண்டவம் ஆட தொடங்கினான். அதுக்கு பிறகு கடைசியில அது வெளிப்படும் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுறார். அதுல அந்த கான்டெக்ஸ்ட் சரியான கிட்ட யார பற்றி எழுத எங்களுக்கு தெரியும். நீரோவை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது மரண பேய்தான், கொல்லுறவே. ஆனா சபைக்கு எழுதியக்கல்ல அந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் பெற்றுமடுப்புல வேலை செய்யும் என்று அவர் அதை சொல்லியக்கல நீரோவை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறார். பேசிக்கா அவன் சரியான அக்கிரமவாதி. அவன் கற்பழிப்புகள், அவன் சூறையாடல்கள், கொள்ளைகள், அவன் பால்மாறி வேஷங்கள், அவன் குழந்தை பாலியல் துஷ்பிரயோகங்கள் சொல்லி மாளார். அந்த ஹிஸ்டாரியன்ஸ் 3-4 பேரை சும்மா மேலோட்டமா வாசிச்சால தெரியும். ஐயா அவனை பற்றிய அவ்வளத்தையும் அவங்க எழுதியிருக்கிறாங்க. பச்சை தூஷணம், அவ்வளவும் நெட்டகல், அவ்வளவும் வரலாறுல நாம சந்திச்சிருக்காத விஷயங்கள். மேபி பிரெஞ்சு புரட்சியில சில வேளையில அந்த பிரெஞ்சு புரட்சிக்காரர்ல சில அந்த ஊத்தவாளித்தனங்கள் எல்லாம் பாக்குறோம். ஆனா இவன் ஒரு நாளைக்கு சாரி உடுத்துக்கொண்டு போவான், ஒரு நாளைக்கு லோங் சோட போவான். உதாரணத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு நாளைக்கு பொம்பளை மாதிரி வலிக்கிட்டு கொண்டு போவான், ஒரு நாளைக்கு ஆம்பளை மாதிரி வலிக்கிடுவான். ரோட்ல பப்ளிக்ல உடலுறவு கொண்டு அப்படி ஜனங்களுக்கு பச்சை யாரு கேட்கலாத ஊத்தவாளி அப்படி செய்வோட ஆளை கொண்டுட்டு வருவான். அப்படி ஒரு படு பயங்கரமான பேய் நமக்கு கற்பழிப்புல எல்லாம் இரவில அப்படி இவன் பின்னேறமே தொடங்கிடுவான். அதுவும் ரோட்டில் அவங்க எழுதிய சட்டியான பேய்த்தனமான பேய் ஒன்று. அக்கிரமத்தின் அந்த மிஸ்ட்ரி வேலை உண்மையில இது கிறிஸ்து இப்படிப்பட்ட ஆளை அனுமதிக்கிறது ஒரு பெரிய ரகசியம். அது விளம்பரம் நமக்கு அது கிறிஸ்துவனுடைய ஆட்சியாலும் வருது என்ற சபையில கை வைக்கிறாங்க. அதுல கர்த்தர் இப்படி அந்த நாடுகளை நாசமாக்குற. அவன் சேச்சாக்கள் இப்படி செய்யல, சொந்த ரோமன் குடிமக்கள் தான் அப்படி செய்தவன். அயல அப்படிப்பட்ட ஒரு மரணம், அப்படிப்பட்ட ஒரு பாகம். இப்படிப்பட்ட அந்த ஆள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலும் பூமியின் கால்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு தெரியும், பட்டயம், பஞ்சம், சாவு, துஷ்ட மிருகம், பூமியின் கால்பங்கு. பூமி என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்று அது இஸ்ரவேல் தேசத்தை மட்டும் குறிக்கும், இல்லாட்டி ரோமருடைய ஆட்சிக்குட்பட்ட இதைத்தான் குறிக்கும். மற்றபடி முழு இலங்கை எல்லாம் அது குறிக்க இல்லை. அதே நேரம் அதுல இருக்கிற ஆட்களில் கொலை செய்யும்படியான அதிகாரம் தான் கொடுபட்டு இருக்குது. அவன் ஆக்களை கொண்டான அர்த்தமே இல்லை, கொலை செய்யறதுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. கால்பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் பைபிள் சொல்றது இல்லை. கவனிக்கிறவங்களுக்கு அந்த பாயிண்ட். இதுக்கு முன்னுக்கும் 4ஆம் வசனம் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதுக்காக அவன் முழு சமாதானத்தையும் எடுத்து போட்டான் அர்த்தமே இல்ல. அவன் எழுதி வச்சிருந்த லிஸ்ட் எல்லாத்தையும் லிஸ்டோட ஆண்டவர் அவனை சாகடிச்சிட்டார். அப்ப அதிகாரம் ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கட்டாயம் அந்த அதிகாரத்தை அவர் முழுக்க பயன்படுத்திட்டார் அர்த்தமே இல்ல. எங்களுக்கு உரிமைகள் தரப்பட்டிருக்குது, அந்த உரிமையில கட்டாயம் நம்ம ஃபுல்லா பயன்படுத்தணும் அர்த்தமே இல்ல. போதுங்க, எனக்கு தரப்பட்டிருக்கிற உரிமையும் அதிகாரத்தையும் சுவிசேஷத்தை நான் செலவில்லாம ஸ்தாபிக்கிறதுக்காக நான் அதை பயன்படுத்துவேன். அதுல அதிகாரமோ உரிமையோ தட் இஸ் மை ரைட், தட் இஸ் மை அத்தாரிட்டி என்றா கட்டாயம் அதை ஃபுல் ஃபிளெஜ்ல யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பைபிள் எங்களுக்கு சொல்றது அதிகாரம் கொடுபட்டது, அதிகாரம் கொடுபட்டது. அதுக்காக அப்படியே செய்து ஃபுல்லா முடிச்சுட்டாரு அர்த்தமே இல்லை. சிலவே நாமள காப்பங்கிற செத்து போனாங்க, கால்பங்குறாங்க சாகை இல்லை, கால்பங்கினரைத்தான் கொல்ல. அங்க ஏன் கால்பங்கு? உண்டே அதிகாரம் முழுக்கையும் அளிக்க இயலாது, வேணுமென்றா கால்பங்கு வரைக்கும் போகலாம். ஈவன் கால்பங்க கூட அழிக்கிறதுக்கு அழிச்சிச்சினமான்றதுக்கு நாம யோசிக்கல. சில வரலாற்றாசிரியர்கள் ரோம பேரரசுல பூமியை அப்ப யோசிக்கல கல்குலேட் பண்ணுறது ஒரு 20 to 25% இவன் சாக்கொண்டுட்டாங்க ரோம பேரரசுல இருந்து ஆக்களை. அதே நேரம் எங்களுக்கு தெரியும்
இவன் கொலைகள் அது பெருமடுப்பில் நடந்தது. நாம இருக்கிற முள்ளி வாய்க்கால செத்ததும் வேற வேற 2ஆம் உலக யுத்தத்தில் அழிஞ்சதும் இல்லை. இவன் பெரும் பேரரசுல இருந்த ஆக்கள கொலை ஃபீலிக்ஸுக்கு கீழே இவன் ஆளுநர்கள் இருந்தவங்க. அப்ப ஃபீலிக்ஸ் பிறகு வேற வேற அவங்களே ஒரே நாள் 400 பேர் 500 பேர் சாக்கொள்ளுவாங்க. அப்படி இவன் ஆட்சிக்குள்ள இருந்த எல்லா அந்த பிரதேச கட்டுப்பாட்டாளர்களும் இவன் அதிகாரம் தான் கொல்லுவான். அதையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுநரை ஒரு அடிமை கொண்டுட்டான்னு அரண்மனையில இருந்த 500 பேர் ஒரே நாள்ல சாக்கொண்டாடுவான். அங்க ஒரு சாக்கொண்டது இங்க இருந்தவெல்லாம் சாக்கொண்டான். அப்படி அதாவது விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கேம்ப அழிச்சு தாக்கினபடியால கொழும்புல இருந்த தமிழாக்களை அவன் கொண்ட மாதிரி அப்படிதான் இவன் செய்தான். அவன் வேறொரு இடத்துல அவனை சாக்கொண்ட ஒரு அடிமை. அவன் ஃப்ரீ மேன் இல்ல, அவன் ரோம சிட்டிசன் இல்ல. அவங்களே எப்படி கொள்ளுவாங்கன்னா பொறுங்க அவங்களை பயங்கர அரண்மனையில இருந்த சிட்டிசன் இல்லாதவங்கள 500 பேர் ஒரே நாள்ல தூக்கில போட்டான். அப்படி படுபயங்கரமான கொலை. அதுல ஹிஸ்டாரியன்ஸ் வாசிகள் அவனை கண்ணால பார்த்து எழுதினாக்கள். அது நேர்ல கண்கண்ட சாட்சி பேசிக்க. அதுல முழுக்க நாங்கள் நம்பாட்டி கொஞ்சத்தை நம்பினா கூட அதுல சரியான உண்மை இருக்குது. என்னடா அவன் அப்படிப்பட்ட விஷயம் அதை ஒன்னு சொல்லல, 2-3 வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. அதனால அவன் பட்டயத்தால கொண்டது கூட அவன் சிங்கத்தோட ஆக்களை விட்டு கரடிகளோட ஆக்களை விட்டு அந்த விளையாட்டாகவே எத்தனையோ 1000 பேரை கொண்டு குவிச்சிட்டான். மிருகங்களால கொண்டது. இதற்கு தெரியும் பஞ்சம் ஏற்கனவே தொடங்கிட்டது குளோடியஸ் கலிகூலாவிலேயே. ஆனா குளோடியஸ்ல அது உச்சக்கட்டம் அடைஞ்சது பஞ்சம். இவன் அதோட முடியல. இவற்ற காலத்திலே இன்னும் தொடருது. அப்ப ஏற்கனவே விதைச்ச விஷயங்கள் இங்க தொடர்ந்து இவன் காலத்துல இன்னும் நடக்குது. அதுல பஞ்சத்தாலையும் செத்துச்சு நினைச்சேன். பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகம், சாவண்டாலே மரணம். இவன் தான் மரணத்தின் தெய்வமே கொண்டான். அதுல இந்த 4 அந்த முறைகளும் 1ஆம் நூற்றாண்டுல ஒரு 62ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கே இவன் 54ல எழும்பின கையோட செய்ய தொடங்கின கொலைகள் மற்ற இவன் விஷயங்கள் உட்பட பிறகு 62க்கு பிறகு இப்ப அவனை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு விதம் இல்ல. அதுக்கு பிறகு கோர தாண்டவமா தலைவிரிச்சு ஆட தொடங்குறது. மகா உபத்திரவம் அதுக்கு பிறகு தொடங்குறது. சபைக்கு கட்டி எங்களுக்கு வெளிச்சம் வேணும், ஆக்களை கட்டி எறி வெளிச்சம் பெறட்டும் இரவில் நான் போகைகளை வெளிச்சம் பெறணும். அப்ப நெச்சு பார்க்கலாத அந்த ஈவிரக்கம் இல்லாத மனுஷ தன்மை இல்லாத ஒரு பேய் அவன் ஆண்டு கொண்டு இருந்தது. அதுல இதுதான் அந்த வசனத்துல அப்படி அச்சொட்டா பொருந்துற ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், வரலாற்று நிகழ்வுகள் கத்தர் அது அங்க பயமா. இன்னும் இதுல அவன் சபையில இன்னும் கை வைக்கல. ஆனா சபையே கொண்டு குவிக்க போறான். அது அடுத்தது வர போகுது. ஏண்டா இவன் செய்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு சபையாக்க மாற்றுறதுக்கு அவன் தூண்டி விட்ட வேலையா. இவன் நேரடிய சபையில இன்னும் கை வைக்கல. அதுக்குதான் அப்போஸ்தலன் பவுல், அப்போஸ்தலன் பேதுரு எல்லாம் சாக்கொள்ளப்பட்டது. அப்ப இவன் கொண்டாலும் சரி கொல்லணும் மக்களை. ஆனா இவன் ஆட்சிக்கெல்லாம் அதுகளும் நடந்து அயல பிறகு 66ல தொடங்கிச்சா அதை நான் பார்க்கிறோம். நினைச்சு பார்க்கலாத அழிவுகள், அதுவும் கிறிஸ்டியன் சேர்ச்சுக்கு. அதுல என்னண்டு கடவுளுடைய மக்கள்ல கை வச்சவங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறது தொடங்கி என்னண்டு கடவுளுடைய மக்களும் அதுக்குள்ள கொண்டு வர வேண்டியது எங்களுக்கு ஏற்கனவே அவர் அறிவிச்சிட்டார். அந்த உலகம் தொடங்கிலிருந்து இதுவரைக்கும் சம்பவித்திராதது இனிமேலும் சம்பவியாத ஒன்று நடக்கும். நீங்கள் ஓடி திரிஞ்சு எங்க சுத்தி ஓடி இடம் இல்லை இனிமேல். அப்ப அது நடக்கத்தானே வேணும். அப்ப நடக்கிறதை கர்த்தர் இந்த பேயையே தன்னுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை கொண்ட மனுஷனே பயன்படுத்தினார். முதல் தண்ட குடிமக்களையே ரோம ஆக்களையே அதை பயன்படுத்த கடைசியில அது சபைக்கு வந்தது. சபைக்கு கூடாது இவன் தன்னை சாக்கொண்டு போட்டான். ஆனா அதுக்கு பிறகு அது அப்படியே திரும்பிச்சது சபையை கொண்ட யூதர்களுக்கு மேலே. அதோட யூத இனமே நாடே இல்லாமல் ஆக்கினவர் கர்த்தர். அதுல கர்த்தத்தை அனாதி தீர்மானங்கள் நிறைவேறணும்டா
அவர் ஒரே கல்லில பல மாங்காய்களை விழுத்துறார். அதுல அந்த சுபாவத்துக்குரியால் எழுப்பி அவர் போலி சமயங்களுக்கும் அரசாங்கத்துக்குமே அவர் தண்டனை தீர்ப்பை கொடுக்கிற அதே நேரம் தந்த மக்களும் தன்னை போல பாடுகளை அனுபவிக்கவும் அதனூடாக சபை இன்னும் பெருகிறதுக்கும் சபையில பரிசுத்தவான்கள் ஒருவரோடொருவர் ஐக்கியத்துல பெருகிறதுக்கும் உபத்திரவம் வந்தால் அதுல பெருக்கங்கள் தொடங்குது. பஞ்சம் வருது. குளோரியஸ் நகரத்துல தர்மசாய பணம் சேகரிக்கப்படுது. அதுக்கான ஆர்கியூமெண்ட் கணக்கு அதுக்காக வருஷங்கள் போச்சு. தொடங்கினவன் இன்னும் செய்து முடிக்கல. நம்ம குழந்தையில வாசிக்கிறோம். நீங்க ஒரு வருஷ காலமா தொடங்குங்க. கடைசியில் நான் நேரம் தான் வெக்கம். அதுவும் மெசிடோனியாவில இருந்து வந்தாங்கன்னா ஐயோ நீங்களெல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லியே நான் இங்க கதைச்சு அவங்க எல்லாம் செய்து முடிச்சுட்டாங்க. நீங்களே என்னடாப்பா செய்கிறீங்க? உங்களுக்கு வெக்கம் பண்றவங்க எங்களுக்கு வெக்கம் அப்படி சொன்ன எங்களுக்கு ரெண்டு அந்த தர்மசகாய பணத்தை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை கட்டுறதுக்கு பஞ்சகாலத்திலையும் சபைக்குள்ள ஐக்கியங்கள் கட்டப்படுறதுக்கு கத்திரத்தை பயன்படுத்தின பரிசுத்தவான்களை அவர் குமாருடைய செயலுக்கொப்பா பெருக்கிறதுக்கு. அதுல பாடுகள் உபத்திரவங்கள் எப்பயுமே சபைக்கு கிறிஸ்துவனுடைய செயலுக்கொப்பா மாத்துறதுக்கு தான். அது மரணமானாலும் சரி, மரணம் என்கிற எதிரி அதோட கடைசி எதிரி, அதோட நாங்கள் சரி விடுதலை அடைகிறோம். அதாவது தேவன் அதை நாங்கள் அப்படி நல்ல விதமா நாங்கள் எடுக்கிறோம். கிறிஸ்துவுக்காக சாகிறதா சும்மா சாகிறத நாங்கள் ஒரு காலம் ரெடி இல்லை. அது கடவுளுடைய வாக்கு தத்துவத்துக்கு அவமானம். கிறிஸ்துவுக்கும் சத்தியத்துக்காக சார்ந்து நாங்கள் ரெடி. கிறிஸ்தவர் இந்த நசரேயர்கள் எல்லாம் இப்படி செய்திருக்கிறாங்க. பிறகு என்ன இந்த சிங்கள காடியர்கள் அல்லது இந்த சிவசேனா இந்தியாவில் அந்த பாஜக காடியர்கள் செய்கிற மாதிரி கண்டவர் நின்றவர் வந்தவர்கள் எல்லாம் வெட்டி எறிகிறது. தங்கள கோபத்துல காருக்களை படுத்திருந்த மிஷனரியின் 2 பிள்ளைகளை சேர்த்து நெருப்போட கொளுத்தி எரிக்கிறது. இதெல்லாம் செய்வாங்க. ஏண்டா அது செய்யறது கத்தர் கட்டவிழ்த்து விடுற. ஆனா கத்தன மக்களுக்கு கிறிஸ்துவ நீட்டம்னா பிரச்சனை இல்ல, சந்தோஷமா சாகுறோம் ஐயா. அவரோட கூட பாடுபடுறதுக்கு நாங்கள் எங்களை தகுதியா எண்ணினாரே, அதுக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரன் சாயல் குமாரன் பட்ட அதே பாடுகளுக்கெல்லாம் நாங்களும் போறதண்டா. ஆனா சும்மா சாக இயலாது. அதுக்கு கத்தர் எங்களை விடையுமே மாட்டா, நாங்களும் அதுக்கு ரெடி இல்லை. கத்தருக்காக நாங்கள் வயசுக்கு முந்தி சாகிறதுக்கு ரெடி இல்லாட்டி வாக்குத்தத்தன்படி நாங்கள் சாகிறோம். அதுகள் என்ன பிறகு என்ன கிறிஸ்தவத்தில் இருக்கிற அந்த அதனுடைய நன்மை என்ன? எங்களுக்கு கத்தரை அறிஞ்சிருக்கிறதால கிடைச்ச பலாவலன் என்ன? அதனால சில வரையில அதுல இந்த அடிப்படையில அவர்களுக்கும் அது நாம் அடுத்த பார்க்க போறோம். இந்த முத்திரையை உடைச்ச கையோட தான் அடுத்த 5ஆம் முத்திரையில இதனுடைய தொடர்ச்சி வரப்போகுது. சத்தியத்தின் நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் சாகடிக்கப்பட்டாங்க. அப்ப இவனுடைய காலத்தோட அடுத்த 6ஆம் முத்திரை உடைய போகுது. இவன் உடைத்து இவன் ஆட்சிக்குள்ள வேற போகுது. 5ஆம் முறை அதுல இதே நாமல் விளங்கிக் கொண்டு நாமல் படிக்கிறது. அப்ப இதால எங்களுக்கு பைபிள் நமக்கு படிக்கல அந்த பைபிள் பகுதிகள் அந்தந்த பகுதிகளோட சம்பந்தப்பட்ட பின்னணி நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சா இன்னும் எங்களுக்கு அந்த சத்தியம் உயிர்ப்பிக்கப்பட்டு நல்ல வெளிச்சமா இருக்கு. நமக்கு தற்கால வாழ்க்கைக்கு அதை எப்படி அப்ளை பண்றதுக்கு நல்ல பிரயோசனமா இருக்கு. அதனால நம்ம ஹிஸ்டரி படிக்கணும்னு சொல்லுறோம். ஹிஸ்டரி படிச்சதால பைபிள் விளங்கும் என்ற அர்த்தம் அல்ல. பைபிளை விளங்குறதுக்காக ஹிஸ்டரி நமக்கு அந்த இடத்துல தேவைப்படைகளை நாம படிக்கிறோம். அதனால ஹிஸ்டரி படிக்கணும்னா நமக்கு சின்ன வயசுல இருந்து என்ன படிக்க தெரிஞ்சிருக்கணும்? பைபிள் படிக்க தெரியும். பைபிளே ஒரு ஹிஸ்டரி புக். நம்மள ஹிஸ்டரியாவது அட்லீஸ்ட் தெரியணும். தமிழத்தை ஹிஸ்டரி எடுத்து மாதக்கணக்கா வாசிக்கிறோட நாளதான் பேப்பர் வாசிக்க தெரியணும். பேப்பர்ல என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது தெரிகிறது நம்ம ஹிஸ்டரி நாலேஜ நாம கூட்டுறதுக்கான அவசியம். இல்லாட்டி ஹிஸ்டரியும் இல்ல பைபிளும் இல்ல. ஏன் நமக்கு பைபிள் விளங்குறது, பைபிள்ல இருக்கிற விஷயங்கள் விளங்காத காரணம் நமக்கு பைபிள் ஹிஸ்டரியோட மொழியோட பின்னி பிணைஞ்சிருக்கிற அந்த ஞானங்கள் நமக்கு சின்னல இருந்து டெவலப் பண்ணப்படே இல்லை. சின்னல இருந்து நமக்கு மொழியும் ஹிஸ்டரியல் எல்லாம் எங்களுக்கு டெவலப் பண்ணப்பட்டிருந்தா அதை டெவலப் பண்ற முறையில் தெரிஞ்சுங்கன்னா பைபிளை வாசிக்கிறது எங்களுக்கு ஈஸியா நாம பிடிச்சு கொள்வோம் அந்த விஷயங்களை. அதான் நாங்கள் மொழி ஹிஸ்டரி இதெல்லாம் முக்கியமா நாம பிள்ளைகளுக்கு கடத்தி கொண்டிருக்கோம். பைபிளை சரியாக இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு 200 வருஷத்துக்கு பிறகு சில வேளையில அந்த காலத்துக்கு நாம இருக்கிற மாதிரி ஹிஸ்டரி இல்ல. அப்ப இது ஹிஸ்டாரிக்கலா என்ன மாதிரி வரலாறு மாறிக்கொண்டு வந்திருக்கின்றதை விளங்கணும். பிள்ளைகளுக்கு ஹிஸ்டரி தெரியும். கத்தர் எங்களுடைய ஆண்டார் வரலாற்றின் கத்தர். ஹிஸ்டரி இஸ் ஹிஸ் ஸ்டோரி. ஹிஸ்டரி இஸ் ஹிஸ் ஸ்டோரி.
வரலாறுன்றது அவற்ற கதை. அதனால அது நமக்கு சரியா விளங்கும். அதை நாம அதனால இந்த பகுதியிலிருந்து நாம படிக்கிற பல பாடங்கள் கிறிஸ்து ஏன் அரசுகளை பைத்தியக்காரத்தனமா செயல்பட அனுமதிக்கிறார்? கிறிஸ்து ஏன் அரசுகளை பைத்தியத்தனமா செயல்பட அனுமதிக்கிறார்? கிறிஸ்து ஏன் அரசுகளை பைத்தியக்காரத்தனமா செயல்பட அனுமதிக்கிறார்? தன்னை தேவன் என்று சொல்லுகிற அரசுகள் எழும்பேக்களை கர்த்தர் அப்படி அனுமதிக்கிறார். சீசாருல தான் மரணத்தின் கடவுள், தான் வாழ்வின் கடவுள், தான் சமாதானத்தின் கடவுள் என்று சொல்லி அரசுகள் தங்களை முன்வைக்கல ஆண்டவர் கடைசியில் அந்த அரசுகளையே பைத்தியமாக்கி தந்த மக்களை நாசமாக்குறதுக்கு அவர் வைக்கிறார். சீசார் தான் கடவுள் என்றாங்க, சீசாரை வச்ச கடவுள் சாப்பிட அல்லது அரசுகள் தங்களோட மீட்பர்கள் என்று நினைக்க நம்ப வழி கிடைக்கல. அந்த மீட்பர்கள் உண்மையான மீட்பர்கள் அல்ல என்று தோல்வி காட்டுறது கடைசியில அந்த நபர்களையே கடவுள் அந்த அரசுகளே பயன்படுத்துறார் இப்படி பைத்தியக்காரத்தனமான செயல்பாடுகளை செய்கிறது. ஏன் நமக்கு இந்த பட்டயம், பஞ்சம், சாவு, மிருகங்கள் எல்லாம் இதுகளால கொலை செய்யறது கர்த்தர் அதுகளை பயன்படுத்துற இதெல்லாம் ஆண்டவர் முந்தைய பயன்படுத்தின கருவிகள். எரேமியா படிக்கல, இசைக்கேல் படிக்கல தெரியும். நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடி அனுப்புவேன் இல்ல, நான் முதலாவது இது இரண்டாவது இப்படி அனுப்பன் படிப்படியா அது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளுடைய ஒவ்வொரு ஸ்டேஜஸ். அவர் இஷ்டவேல இருக்கும் ஒரு இந்த உடன்படிக்கை மீறினீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த தீர்ப்புகளை கூட்டு வர எங்களுக்கு நீரோவுக்குள்ள இதெல்லாம் சேர்ந்து வந்துச்சது. இதெல்லாம் சேர்ந்து வருது அப்ப இதெல்லாம் சேர்ந்து வரைக்கும் அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் அந்த ஆட்சியிலும் அந்த இனத்திலையும் அவர் துண்டர விருப்பம் இல்லாம போறார் என்றதையும். ஏன்னா கர்த்தர் எப்ப ஒரு இனத்தை இல்ல அவர் கொஞ்சமும் விருப்பம் இல்லாம போறீங்களா கடைசியில் அவர் இப்படி அனுமதிக்க தொடங்குறார். இஸ்ரவேல் அவர் கொஞ்சமும் விருப்பம் இல்லாம போன என்ன செய்தார்? எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பி விட்டார். இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, பரவாயில்ல பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சேர்ந்து அனுப்பிக்கல. ஒவ்வொரு பக்கத்தாலையும் ஒரு பக்கத்தால பட்டயம், ஒரு பக்கத்தால கொள்ளரோ, ஒரு பக்கத்தால மிருகங்கள், ஒரு பக்கத்தால ஐயோ ஐயோ கடவுள் அதுல அது இனிமேல் வேண்டாம் இது சி என்ற அளவுக்கு போயிட்டார். அதான் அதனுடைய அர்த்தம். அதனால சேர்ச்சுக்கு அது என்ன பஞ்சத்தை கெட்ட சேர்ச்சு என்ன செய்தது? கெட்டத்தை வேண்டாம் என்று சொல்லிட்டார் என்று யோசிச்சு கொண்டிருக்கீங்களா? தந்த கடவுளுடைய மக்கள் இதுக்குள்ள எப்படி காக்கப்படலாம் சேர்ச் பிளான் என்று ஓட்டிச்சது. அப்ப பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை பெருக பண்றதுக்கு கர்த்தர் இதெல்லாம் பயன்படுத்துறார். கர்த்தருடைய மக்களின் ஐக்கியம் பெருக பண்ணுது. அயல கொரோனா வந்தா, கொள்ள நோய் வந்தா கர்த்தர் தீர்க்கிறார், நியாயம் தீர்க்கிறார் என்றது ஒரு பக்கம் இருக்கு. கர்த்தட்ட மக்களுடைய செபம் கூடும், கர்த்தட்ட மக்கள் ஒருவருக்கு சேர உதவி கூடும். அதாவது பேசிக்கா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இன்னும் வலுப்படும் இதுகளால். அதனால பட்டயம், பஞ்சம், கொள்ள நோய் நமக்கு ஒரே சண்டையா இருக்குது. ஒரே பொம்மர், ஒரே அடி, ஒரே பங்கர், ஒரே பிரச்சனை, ஒரே அடிபாடு, அங்க சாவு இங்க சாவுன்னா நாம என்ன செய்வோம்? செபம் கூடும், கடவுள்ல சாடுறது கூடும், கடவுளுடைய மக்கள் ஒருவருக்கு உதவி செய்யறது கூடும். இத பார்த்தா ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதும் கூடும். கடவுள் தமிழர்களை தன்னை அறிய வச்சதுல பாசிட்டிவா, அதாவது அறியறது சாவுக்கும் அறிவிக்கிறார் மரண வாசனை. ஆனா நல்வாசனையாக அவர் வீச செய்ததும் நம்ம நாட்டில் நடந்த 30 வருஷ பிரச்சனைகள, நம்ம நாட்டில் நடந்த 30 வருஷ பிரச்சனையில பல பேரை கடவுள் ரட்சிப்புகளையும் கொண்டு வந்தார். ஆனா பட்டயம் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ரட்சிக்கிறதுக்குமான ஒரு கருவியா கர்த்தர் பயன்படுறார். அவர் ஒரே விஷயத்தை 2 விதத்துக்கும் பயன்படுத்துறார். அயல சபையாக்கள் உதவி செய்ய இப்படிப்பட்ட நேரத்தில் அதை பார்த்து சில வரலாற்று நிறைய பேர் நசரேய மதத்துக்கு மாறுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏண்டா சேர்ச்சுக்காரர் இவ்வளவு ஐக்கியம் இதோட அன்போட இவ்வளவு பிரச்சனைகளையும் அவங்க தங்க தியாகம் பண்ணி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களப்பா. இருக்கிறதுல அவங்க அள்ளி கொடுக்கல,
இல்லாததுல இருந்து அவங்க வலிச்சத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தா அப்படி ஒரு ஐக்கியம், அப்படி ஒரு நேசம். இது என்னண்டு இது? அப்ப அங்கதான் அன்பு இருக்குது, அங்கதான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி கணவர் கிறிஸ்தவத்தை தழுவி கொள்றதுக்கு அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது 1ஆம் நூற்றாண்டுல. அதனால கர்த்தர் இப்படிப்பட்ட கொடூரமான ஆட்களை அதிகாரத்துல வைக்கல சபையினுடைய மெய்ச்சபையினுடைய ஐக்கியம் பெறப்படும். நிறைய பேர் கடவுளை உண்மையாலும் அறிகிறதுக்கும் தேடுறதுக்கும் வழி வகுக்குது. அது தேவன் இதை செய்த நீரோட காலத்துல அதுகள் இன்னும் அதிகமாக நடந்தது. கிறிஸ்தவர்கள் தியாகம் பண்ற என்னன்றத படிக்கிறதுக்கு இது தேவையான காலம். சுயவறுப்பு, அடுத்தது நாமளே எதுகள்ல தியாகம் பண்ணணும், எதுகள் நம்மளை ஊற்றி விடுறது என்றதை படிக்கிறதுக்கு இதெல்லாம் டைம். இந்த டைம்கள் கத்தர்படி பஞ்சம், பட்டயம், கொள்ள நோய் இதுகளை அனுப்பலே என்றா சபையில இந்த கிருபைகள் வளரா. அதெல்லாம் கத்தர் அனுப்புற. அதனால சபைக்கு இது தேவை, அதனால நாம இந்த ஐயோ கொள்ள நோயா, ஐயோ அங்கால பெரிய பூகம்பம் போகுதா, ஐயோ இனி இப்ப கிட்டடியில நடந்த டித்வா புயல் மாதிரி ஜாழ்ப்பாணத்திலையும் ஒரு பெரிய பிரச்சனை கவுக்க போகுதா. உலகத்து ஞானிகள் ஒரு எதிர்ப்பு கூறலை செய்யலாம். அதுக்காக நாம் ஓடி போய் கூப்பன் கடையில அல்லது மற்ற கடையில இருக்க சாமெல்லாம் மூடி கொண்டு வந்து வீட்டை வைக்கல. ஐயோ 2 நாள் வெளிக்கடையெல்லாம் இன்னும் பிரச்சனை வரும். யோ சில பேரை பார்த்து அப்படியும் வேண்டி கொண்டு போறாங்க. என்ன 2 நாள் பெற்றும் பிரச்சனை வரப்போது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாம ஏதாவது பிஸ்கெட் பாக்கெட்ல அது இது என்னடா? கொஞ்சமும் கடவுள்ல நம்பிக்கை இல்லை. அவங்க ப்ரொஃபசர் பிரதிபராஜாவை தான் நம்புறாங்க. அவங்களுக்கு போய் அவர் தான் கடவுள். அதை மனுஷன் பிழையா சொன்ன நாங்கள் சொல்ல இல்லை. சொன்ன விஷயம் இருந்தது, அது கடந்தும் போகுது. ஆனா அதை விட பெரும் பேரழிவா மாறும் என்றது இல்ல. அவருக்கு காட்டுறது உலக ஞானங்களின்படி சரி, அதை கட்டுப்படுத்துறது அவர். நம்ம செவம் அதை மாத்துது. விளங்குதோ? பிரதிபராஜா சொல்றதை சொல்லட்டும், இங்க நாங்கள் சொல்றதை சொல்லுவோம். எங்களுக்கு நிமித்தம் குறையும் ஆண்டவர் என்றா நேற்றைக்கு இருந்த நிலைமைக்கு என்ன பண்ணி நாளைக்கு என்ன ஆமப்பாவே. எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு இல்ல, நீங்க ஒன்னும் யோசிக்க தேவை. அது கொஞ்சம் சினுங்கும் எல்லாம் சரியா அப்படிதான் இது. காலமா நேற்றைக்கு பார்த்தா அதே இருந்து நாளைக்கு 75% ரெயின்ஃபால், நாளைக்கு 75% விழுமா காலமா பின்னிரம்ப தான் நாளைக்கு சனி டே. அப்ப நாங்க இதுகளை பார்த்து முடிவு பண்ண. நாளைக்கு சனி டே இல்லை என்றாலும் கட்டாவே உம்முடைய மக்கள் வந்து போறதுக்கு எங்களுக்கு விட்டு தந்தா நல்லா இருக்கும். நீர் பார்த்து செய்யும் மிச்சம் உமாக்குத்தான். இந்த கத்தர் அப்படிதான் எத்தனை ஞாயிறுல நாமளே பார்த்தோம். இந்த நாளைக்கு அடுத்த பெருமழையா இருக்கல. அப்படி வாழ்க்கையில ஆகிய கத்தற்ற நாள எங்களை சௌகரியம் ஆராதிக்கிறது அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக ஜியோகிராபி கூட அவற்றை எதிர்ப்பு கூறல் கூட அவங்க கண்டது முன்மை போனது முன்மை. அந்த தாக்கத்தினுடைய ஆழமும் அது வரலாற்று ரீதியா சரி. 23 வருஷத்துக்கு பிறகு இது பெற்றும் ஒரு பிரச்சனை. ஆனா கத்த புஷ்பானம் ஆக்கி போட்டார். ஏனண்டா அவற்ற மக்கள் நிமித்தம் அதை குறைக்கிறார் என்றது அவர் காட்டுறார். ஏன்னா நாமளே சும்மா இருப்போம் அப்படி சொல்லுங்க. ஓகேங்கிற காது ஓப்பனா தான் இருக்குது, கண் பேப்பரை பார்க்குது. வரலாற்றின் கடவுள் அவங்க வரலாற்று ரீதியான்னு சொல்றாங்க. அதை நம்ப இல்லை. நாங்கள் கரிசிச்சு நடக்கிற இல்லை, நாங்கள் வேதத்தின் கடவுளை நம்பி நடக்கிறீர்கள். அதனால நீர் இருக்கிறீங்கன்னா வாழ்றோம், பார்த்து செய்யுமாண்டாரு கிருபியா போத அங்கே வரலாம ஏதோ எல்லாம் அடிக்க போதாம ஏதோ என்ன புயலா. டேய் நாங்கள் இருக்கிற இடத்துல போற என்ன உனக்கு பயம் வந்து சேர் முதல்ல இல்ல. நாமளே இருக்கிறோம் புற என்ன உனக்கு பயம். நாங்கள் இருக்கிற இடத்துல வரையலாட்டா புற இந்த நீ போவ இனிமேல் நீங்க வந்து சில இடத்துல நாங்கள் நீ வராதே. அது நாங்கள் இருக்கிற இடமே நீங்க உடைக்கிற வரைக்கும் பிரச்சனை ஆயிரும். சில விஷயங்கள் நாங்கள் தடுக்கிறது நிப்பாட்டுறது போதர் தற்றுணிவு தான். அது என்ன நம்பி வரைக்கல சில வழியில கவனமா அதை டீல் பண்ண வேணும் நாம. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் அவரும் பார்த்து கொண்டிருப்ப நம்ம தனிப்பட்ட பாவங்களுக்கு எப்படி தீர்க்கலாம். இப்ப அவற்ற ஸ்டைல் விளங்குறபடியால நம்ம ஆறுகள சிலமைகளும் விளங்குறபடியா சில வழியில் நாமளும் வந்துடாத. ஏன்னா எங்களும் பார்த்து அங்கே தட்டி விட்டாருண்டா
நமக்கும் பிரச்சனை, அந்த ஆட்களுக்கும் பிரச்சனை. அதெல்லாம் நீ பேசாம போயிட்டு ஐயா ஒன்றும் வேண்டாம் இல்ல. அதுல போதும் சொல்லிட்டார், அவ்வளவுதான் காரணம். ஏண்டா கத்தர் ஏண்டா அவரால் அடி வேண்டி நோவுறதை விட நாம நம்ம இல்லாம விளங்கி கத்தர் ஆடுகளம் போடுறது நல்ல. கதை சொன்னபோது நான் அப்படிதான் அதை செய்யறேன். நான் எல்லார்ட்டும் ஒரே விசுவாசம் இல்லையே, எல்லார்ட்டையும் ஒரே விதமான பரிசுத்தம் இல்லையே, எல்லாரும் நீதியில நாம ஒரே லெவல்ல இல்லையே, வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். கத்தர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆடுகளை நடத்துறதுக்கு நம்மளை வைக்கிறேன், அவ்வளவுதான். அதனால ஆனா கத்தட்ட வசனப்படி நாம நடந்தா எதுக்கும் பயப்படாது. நான் ஆறுகளை கடக்கும் பொழுதும் பயப்படாது, அது என்மேல் புரளுவதில்லை. அந்த வாக்குறுதி உண்மை. ஆனா கத்தருக்கு முன்பாக நாம நேர்மையோட எவ்வளவு வாழ்றோம்னு அது இருக்கு. கிறிஸ்துதானே தொடர்ந்து தட்ட சபைக்காக அவர் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளி அதே ராஜாக்களால அவற்றை இனத்தை நாசமாக்கி மகிமைப்படுவாராக. ஆமென், ஆமென்.